மனுஷனை நிம்மதியா தூங்க விடாம எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்க. என்ன ஒரு நாள் கூட லீவ் போடாதானா? இன்னைக்கு உனக்காக தான் லீவே போடுறேன். லீவ் விடுங்க ஐயா. வழியில என்ன வேலை பாப்பீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. இதுல யாரு தலையிட போறா? நம்ம சிவாஜி. என்னமா சரிதானே? லைலாக்கா. ஆமா, நீ இன்னைக்கு வேலைக்கு போலையா? பெரிய வேலை பாக்குறதுக்கு நடுவுல ஒரு சின்ன வேலை. வாங்க, என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. இங்க பக்கத்து ஊர்ல எனக்கு 3.25 அளவு சென்ட் இருக்கு. யார் இவங்க? அது நம்ம கறிக்கடை வச்சிருந்தாருல நம்ம தாமஸ் அண்ணா, அவரோட மக. இது அவங்க அம்மா. என்ன பேசாம இருக்கீங்க? சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. அட சொல்லுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பையன் ராஜ முதலாளி கிட்ட 1.5 லட்சம் கடனுக்காக இடம் பேப்பரை அடகு வச்சுதான் காசு வாங்கியிருந்தான். நம்ம ஊர்ல அந்த கான்ட்ராக்டர் இருக்காருல்ல, அவருதான். சொல்லுங்க. அதுக்கப்புறம் வட்டி வட்டின்னு சொல்லி ஒரு 5.5 லட்சத்தை தொகையா கொடுத்திருக்கான். ரொம்ப பாவம் இல்ல? ஆமா, எதுக்கு வந்து இதெல்லாம் என்கிட்ட இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ லைலாக்கா, முழுசா கேளுங்க. யூ கண்டினியூ. என் பையன் இறந்ததுக்கு அப்புறம் பணம் கொடுக்க எங்களுக்கு எந்த வழியுமே இல்ல. லைலாக்கா, நம்ம ஊர்ல அந்த ஜப்பான் பிளான் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த குழியில சைக்கிள்ல விழுந்துட்டாரு. எப்படியாவது கஷ்டப்பட்டு தப்பிக்க ரொம்ப முயற்சி பண்ணாரு. கடைசியில ஒண்ணுமே பண்ண முடியாம குழியிலேயே இருந்துட்டாரு. அப்படின்னா இறந்து போயிட்டாரு. ஷாலினி, எழுந்திரி. ஸ்கூல் போக வேண்டாமா? ஐயோ, அவ ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா. நீங்க இங்க வாங்க. இனிதான் ட்விஸ்டே இருக்கு. நீங்க சொல்லுங்க. இவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முதலாளி கிட்ட பத்திரம் கேட்டப்ப இன்னும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாரு. இல்லன்னா இவ போனாதான் கொடுப்பேன்னு சொல்றாரு. அம்மா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல. போகாம உங்க அப்பா மாதிரி கூலி வேலைக்கு போக போறியா? தினம் தினம் தொல்லையா இருக்கு. சிவாஜி அண்ணாட்ட சொல்லி இந்த கேஸை எப்படியாவது முடிக்க சொல்லுங்க. சிவாஜினா யாருடா? ஜில்லா கலெக்டரா? அக்கா, இவன் பேச்ச கேட்டு நீங்க புலம்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ்ல எல்லாம் சொல்ல முடியாது, அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. இந்த முதலாளிங்க மாதிரி நிறைய பேர் இந்த ஊரை கட்டி ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்படி இல்லன்னா ஒண்ணு பண்ணுங்க, எங்கயாவது டிவி சேனல்ல போய் சொல்லுங்க. எதை பத்தி? போற போக்குல இந்த ஒரு நியூஸ வைரல் ஆக்கிட்டு போயிடுவாங்க. லைலக்கா, ரம்யாவோட கல்யாணத்துக்கு நீங்க வரலையா? சிவாஜி வந்ததுக்கு அப்புறம். இது என்ன செயின் புதுசா? 5 பவுன். திமுற பாத்தீங்களா? பார்த்தாலே தெரியுது கவரிங்னு. நான் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க கவரிங் நகையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, நீ இன்னும் போகலையா? இங்கதான் இருக்கேன். நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு போறீங்களா? நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். நீங்க சொல்றத கேட்டா அடியாள் வேலைக்கு அனுப்புனா என் பொண்ணுக்கு அப்பா இல்லாம போயிடும். அவர் எல்லாம் விட்டுட்டாரு. நீங்க உடனே இங்க இருந்து போங்க. அம்மாடி, என்ன இது? காசுதான். என் கையில மொத்தமா இவ்வளவுதான் இருக்கு. இத வாங்கிக்கிட்டு இங்க பாருடா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைக்கு வேற யாரையாவது கூட்டிட்டு வந்த உன் மூஞ்சி முகரையெல்லாம் அடிச்சு பேர்த்து எடுத்துடுவேன். போய் புக் எடுத்து வைடி. இனி இங்க இருக்க வேண்டாம், சீக்கிரம் கிளம்புங்க. டென்ஷன் ஆனா சுட தண்ணியை புடிச்சு மூஞ்சில ஊத்துனாலும் ஊத்திடுவாங்க. கிளம்புங்க, வாங்க. உங்களுக்கு இப்பவாத அறிவு வந்துச்ச. முதலாளி சொல்றத நீங்க கேட்டா போதும், எல்லாம் சரியாயிடும். இறங்க, வாங்க. வாங்க, உள்ள போங்க. கதவு பூட்டல, திறந்துதான் இருக்கு. முதலாளி உள்ளதா இருக்காரு. அம்மா, நீங்க இங்க வெளியே உட்காருங்க. வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது.
செருப்பை கலட்டாத. இங்கெல்லாம் கண்ணாடி சில்லா இருக்குது. கதவை மூடிட்டு பெட்ரூமுக்கு போ. ஐயோ, என்ன மாப்பிடா இது. தொடப்பமா இருந்தா இந்நேரம் வேலை முடிஞ்சிருக்கும். இங்க பாருமா, கட்டில் மேல நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதுல உன்னோடது எதுன்னு பார்த்து எடுத்து வை. அப்புறம் உன்னோட அப்பா பேர் பார்த்துடு. டாக்குமெண்ட் மாறக்கூடாது. உன் பேர் உங்க அப்பா பேரெல்லாம் செக் பண்ணிக்க. இங்க எதுக்கு இவ்வளவு பர்னிச்சர்ஸ் தேவையில்லாம எல்லாத்தையும் தூக்கி போடணும். எடுத்தாச்சா? எடுத்துட்டேன்னு சொல்ல மாட்டியா? அப்புறம் எதுக்காக பேசாம நிக்கிற? சந்தோஷம் தானே? அவ்வளவுதான். சரி, கிளம்பு. சொன்னது புரியலையா? நீ கிளம்புன்னு சொன்ன. ஒரு நிமிஷம். நீ வந்த வண்டியிலேயே போக முடியாது. இங்கிருந்து நீ ஆட்டோலயே போயிடு. பாட்டி, நம்ம போலாம். பத்திரம் கிடைச்சிருச்சு. நம்ம முதலாளிக்கு வண்டிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு. BMW, டொயோட்டோ, லான்ஸ். முதலாளி பாத்தீங்களா? பத்திரமும் வாங்கிட்டீங்களா? இவ்வளோ சீக்கிரமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. முதலாளி கேட்ட யாரா நீ? ஆமாண்டா, முதலாளி தான். இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு புரியல? ஒரு சின்ன பிளாஷ்பேக். எஸ், நோ. உனக்கு சின்ன பொண்ணுங்க தான் வேணுமா? பண்ணி போயிடு. இப்ப தெளிவா என்ன பத்தி சொல்றேன். என் பேரு சிவாஜி கணேசன். இங்க பக்கத்து ஊர்ல தான் இருக்கேன். நான் ஒரு ஏழை கூலிக்காரன். புரிஞ்சுதா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இவனை மாதிரி 4-5 பேர் சேர்ந்து இந்த ஊரை ஆள பாக்குறாங்க. அதனாலதான் இவனை அடிச்சு கெட்டி தொங்க விட்டுருக்கேன். இந்த ஊரு முன்னோர்களின் ஊரு, நல்ல ஊரு, நல்ல செழிப்பான ஊரு. இவனை மாதிரி ஆளுங்களுக்கு இங்க யாரும் அடிமை கிடையாது. இந்த சொட்ட தலைக்கு ஒரு பிக்கு. இப்ப நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இதுதான் கரெக்டான இடம். ஒரு
அழாதீங்கம்மா. ஏய் அப்புறம் இந்த வேலையில மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, முதல் முறையா என் பொண்டாட்டி இந்த வேலையை என்ன செய்ய சொல்லியிருக்கா. அப்புறம் உன்னோட தேவையில்லாத இந்த ஆசைய நல்லா மடக்கி உருட்டி உள்ள சொருக்கி வச்சுக்க. டேய் இவனை கூட்டிட்டு போ. டேய் இந்த மாதிரி பொறுக்கிங்களுக்கெல்லாம் மாமா வேலை பார்க்காம நீ மரியாதையான வேலையை பாரு, என்ன மாதிரி. ஆ வா. போனது என்னாச்சு? வேலை முடிஞ்சது. லைலாக்கா முடியாதுன்னு சொன்னப்ப ரொம்ப கஷ்டமா போச்சு. என் பொண்டாட்டி தாண்டா எனக்கு சக்தி. அப்ப மத்த பொண்ணுங்களா? என்னோட வீக்னஸ். உங்களுக்கு சக்தியை விட வீக்னஸ் தான் அதிகம் இல்ல? வந்துட்டானு கலெக்ஷனுக்கு. இங்க யாரும் இல்ல, முதலாளி வெளியூர் போயிருக்காரு. இல்ல நம்ம ஊர் விழாக்கு டொனேஷன் வாங்க வந்திருக்கோம். நீங்க தானே முத ஆளு. முடிஞ்சதை கொடுங்க, எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. இந்த என்னங்க இது? உங்ககிட்ட நான் பெருசா எதிர்பார்த்தனே. இதுவே பெருசுதான். அண்ணே. ம். இந்த 500. இது போதும், இது போதும். இப்படி புண்ணியம் பண்றது கூட நல்லதுதான்டா. என்னது? நான் 20 கொடுக்கும்போது நீ 500 கொடுத்த பத்தியா? 500 ரூபா கொடுத்தாங்க. நீங்க 20 ரூபா எடுக்கும்போது 500 ரூபா கீழே விழுந்துச்சு, அதுதான் எடுத்து கொடுத்தேன். அதை எதுக்கு அவங்க கிட்ட கொடுத்தீங்க? பாவி. அண்ணே நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி சொல்லிட்டு போறாரு? வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? இடிச்சிருந்தா காணாம போயிருப்ப. வண்டி அடியில மாட்டி நசுங்கிருப்ப. நகரு நகரு, நேரமாகுதுல. குறுக்க வந்தது இல்லாம முறைக்கிற. ஏன் சார், உங்களுக்கு இங்க தோட்டங்கிட்ட இருக்கு? அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் இங்க இருக்கிறவங்க தானே, இல்ல அவங்களும் பெங்கால்ல இருந்து வந்தவங்களா? என் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் வருஷ கணக்காக பார்க்குறாங்க. அதான் நான் கேட்டேன். இல்லை, இந்த வெள்ளம் மண் சரிவெல்லாம் நடந்தது உங்கள் தோட்டத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தது? வராமல் இருந்தால் தான் ஆச்சரியம். மலையை பூரா பேத்துடுறானுவ, சிமெண்ட்டில் மலை மாதிரி டேம் கட்டுறானுவ. கேட்டால் வாட்டர் ஃப்ரிட்டேஜாம். இதுக்குன்னு இருக்கிற ஆளுங்க சொல்கிறத ஒழுங்காக கேட்டிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. ஒரு முடிவெடுத்து நடவடிக்கை எடுக்கிறானுங்க. பொது அறிவு நல்லா தெரிஞ்சிருக்கு, பரவாயில்லையே. அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வர்றது தானே சார். நீங்கள் என்ன சாதாரண ஆள்னு நினச்சிட்டிங்களா? நான் 4 வாட்ஸ்அப் குரூப்புக்கு அட்மின் சார். வந்துட்டானுங்க செக்கிங் ஆளுங்க. அட்டுக்குள்ள யாரை பிடிக்க போறாங்களோ தெரியல. என்ன சார், என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் கூட்டிக்கிட்டு போ சார். எமர்ஜென்சி போல, அட்டாக் மாதிரி தெரியுது. சீக்கிரம் போ. அப்புறம் தான் அனுப்புவாங்க, அப்புறம் இவங்களே நிறுத்துவானுங்க. இப்படியே போய் ரைட் எடுத்தா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போயிடு. சரிங்க சார், சீக்கிரம் போ. சார் பயப்படாதீங்க சார், ஒரு 5 நிமிஷத்துல ஆஸ்பத்திரி போயிடலாம் சார். அதெல்லாம் வேண்டாம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஒருவேளை இது கேஸா கூட இருக்கலாம். இருந்தாலும் ஒரு செக்அப் பண்ணிட்டு போலாம் சார். வேண்டாம், என்ன சீக்கிரமா கோயம்புத்தூர்ல விட்டுடுங்க. கோயம்புத்தூர்ல எங்க சார்? பாண்டியன் ஸ்டாண்ட். அது நம்ம ஸ்டாண்ட் தான். சார் உங்க வண்டி எங்க இருக்கு? இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம். அப்படின்னா நான் ஒரு யூ டர்ன் எடுத்து அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுட்டுமா? ஐயோ வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? உங்களுக்கு வேற ஆர்ட் ப்ராப்ளம். ஆர்ட் நல்லா இருக்கிறவங்களே இந்த ரோட்டை கிராஸ் பண்ண முடியாது. நான் விட்டுறேன் சார். இல்ல பரவாயில்ல, என்ன காப்பாத்தி கொண்டு வந்துட்டீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன். எவ்வளோ ஆச்சு? 1800 ரூபா சார். தேங்க்யூ சார். ரூபா கூட இருக்கு சார். சார் 200 ரூபாய் ஜாஸ்தியா கொடுத்துட்டீங்க சார். இல்ல பரவாயில்ல, வச்சுக்கோங்க, நான் சந்தோஷமா தான் கொடுத்தேன். ஐயோ வேணாம் சார், ஏற்கனவே டாக்ஸிக்காரங்களை பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். நீங்க கொடுக்கறத கொடுத்தா போதும் சார். அட வைங்க. இல்ல சார் வேணாம் சார், நீங்க பிடிங்க. ஏய் சிவாஜி டேய். சரிங்க சார், பாத்து. ஏய் சிவாஜி டேய் நீங்க வா. என்னடா நீ இந்த வேலையை எப்ப ஆரம்பிச்ச? எந்த வேலையை சொல்ற? இந்த வேலை தான். அவன் யாருன்னு தெரியாதா? இல்லையே. அவன் தான் ஜானி. எந்த ஜானிடா? மருந்து ஜானி. கஞ்சாவை காட்டுல இருந்து இறக்குறவன்.
என்ன சொல்ற? அப்படியா? ஆமா, இவன் தான் ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் பொருளை கொடுக்கறான். என்ன பொருளை கொடுக்கறான்? கஞ்சாடா. என்னடா சொல்ற? ஆமா, தெரியாதா உனக்கு? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும். யாரா அவன்? கஞ்சா விக்கிறவனே தெரியாது. அவன் ஏமாத்திட்டான். ஏய், நில்றாங்க. வந்துட்டாங்க. இந்த காட்டுக்குள்ள அப்படி அவனை தான் பிடிக்க போறானோ தெரியும். உனக்கு நான் வச்சிருக்கேன்டா, தெரிஞ்சுக்க. இவரு வேற ஐயா. என்ன சார்? நோ பார்க்கிங் போர்டு பார்க்கல. இது வேறயா சார்? ஒரு சவாரி கிட்ட மிச்ச காசை கொடுக்க போனேன். தேவையில்ல, பேர் என்னன்னு சொல்லு. சிவாஜி. என்னடா இது? என்னப்பா இங்க பைக் ரேசிங் ஏதாவது நடக்குதா? இல்ல ப்ரோ, இவங்க அந்த சிவாஜியை தூக்க வந்த சங்கரோட டீம். ப்ரோ சங்கரோட ஆளுங்க ப்ரோ. நம்ம மாட்டிக்கிட்டோம். ஆனா நம்ம பின்னு வாங்க கூடாது. சேஃப்டிக்கு நம்ம ஆளுங்களையும் கூப்பிடலாமா? இங்க பாரு, இதெல்லாம் இந்த சிவாஜிக்கு ஒரு மேட்டரே கிடையாது. புடி கேட்ச். அவன் வர்றான், விட்டுறக்கூடாது. இன்னைக்கே முடிச்சிடணும். சிவாஜி வேணாண்டா. அப்புறம் அவன் இந்த ஏரியில குதிச்சிட்டான்னா தப்பிச்சு ஓடி போயிடுங்க. இல்லைன்னா கொலை கேஸ்ல நாம குற்றவாளி ஆயிடும். இவனை கை தட்டிக்கிட்டே போறான். சங்கரே, கூட்டமா வராம தைரியம் இருந்தா தனியா ஒத்தைக்கு வா. நான் அவனை பாத்துக்கிறேன், நீங்க இங்கே இருங்க. வேண்டாண்டா. துப்பாக்கியா? அடக்கர்மமே மொபைல். என்னடா வீட்டுக்குள்ள ஓனா நிறுத்து விட்டுக்கிறான். எல்லாரும் கிளம்புங்க, பிரச்சனை முடிஞ்சது. என்னத்தடா தூக்கி காட்டு? வந்த வேகத்துல திரும்ப போறான். அவனுங்க நீ திரும்ப வரவே மாட்டானுங்க. சங்கருக்கு நான் யாரும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். என்னது? இதுக்கப்புறம் அவன் யோசிச்சு மண்டைய பிச்சுக்க போறான் பாரு. ஆத்தல்ல எப்படி திருச்சி ஓடினான். வா நம்ம போலாம். அவன் ஏதோ பேஷண்டாண்டா. நாம ஏதாவது பண்ணோம்னா அவன் செத்து போயிடுவேன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம கொடுக்க வேண்டிய காசை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கான். காரணம் நம்ம ஏதாவது செய்ய போய் ஏதாவது சொதப்பிடுச்சுன்னு வச்சுக்க, நாம உள்ள போயிடுவோம். கிளம்பு வண்டி எடுப்போம். இவர்தான் அட்வொகேட் லாரன்ஸ். கோயம்புத்தூர்ல ஒரு பிரபலமான கிரிமினல் வக்கீல். கோர்ட்டுக்கு உள்ள விட கோர்ட்டுக்கு வெளியில தான் இவர் அதிகமான கேஸையை தீர்த்து வைக்கிறார். எல்லாத்துலயும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கிற நம்ம லாரன்ஸ்
போலாமா? எங்க சார்? பூங்கொடி காலனி. சார் அங்க ரிட்டர்ன் கிடைக்கிறது கஷ்டம் சார். நானே திரும்பி வரேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? இல்லையே. அப்போ போலாம். அப்ப போலாமா சார்? நீங்க குடிச்சளிக்கிற காசு இருந்தா இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பென்ஸ் காரை வாங்கி நிறுத்தி இருக்கலாம். நீ குடிக்கிறியா? இல்ல அப்போ உன்னோட பென்ஸ் எங்க? முதல்ல அதுல ஏதாவது மிச்சம் இருக்கான்னு பாரு. உங்களை யார் அந்த கான்ட்ராக்டர் பேக்ல குத்த சொன்னது? நம்ம ஊருக்காரி தான். என்ன எதுவும் பேச வச்சிடாதீங்க. அங்க என்ன சொல்லி வச்சிருக்கீங்க? நான் தான் உங்களை அனுப்பி வச்சேன்னா அந்த அக்கா என்கிட்ட சொன்ன விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதானே? அட கடவுளே, எந்த கெட்ட நேரத்துல இவருக்கு அங்க போகணும்னு தோணுச்சோன்னு தெரியல. என்னத்த சொல்ல? அது சரி, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்க எப்ப ரவுடியா? நீங்க என் அம்மாவுக்கு சிசேரியன் ஆச்சு. சிசேரியனுக்கும் ரவுடிக்கும் என்ன சம்பந்தம்? கண்ணு திறக்கும் போது பார்த்ததே கத்தி தான். அப்புறம் கத்தியவும் என்னையும் பிரிக்க முடியுமா? அப்ப கத்தி பின்னாடி தான் பாயும். சிவாஜி. வக்கீல் சார் வாங்க. டீ குடி. வாங்க உள்ள வாங்க. இப்போ வந்துடுறேன். கோயம்புத்தூர் கார்பரேஷன் எலெக்ஷனுக்காக போறேன். கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான தலைவர் தான் தலைவர் டொமினிக். லால் சலாம் தோழர்களே, லால் சலாம் தோழர்களே, போர்க்களத்தின் வீரரே, போர்க்களத்தின் வீரரே, லால் சலாம், லால் சலாம், லால் சலாம் தோழர்களே, லால் சலாம், லால் சலாம், லால் சலாம் தோழர்களே. டீ சாப்பிடுங்க. குடு. தலைவர் டொமினிக் தான் இப்போ அங்கே மேயராக இருக்காரு. நீ அவரை அரசியலில் இருந்து கொஞ்ச நாளைக்கு விலக்கியே வச்சிருக்கணும். வேற ஒருத்தர் பவருக்கு வர்றதுக்காக தான். இதை ஃபோனில் சொல்ல முடியாது, அதனால தான் நேரில் வந்தேன். டைம் வேற கம்மியாக இருக்கு. இன்னைக்கே வேலையை ஆரம்பி, இல்லைன்னா நாளைக்கு. சீக்கிரம் நடக்கணும். அப்பா அடியாள். மீட்ரு எவ்வளவு? 5 லட்சம். நான் கோயம்புத்தூருக்கு போயிட்டு அப்புறமா சொல்றேன். சார் 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 இப்போ நேராக போனால் கோயம்புத்தூர் சார். என்ன? இல்லை சார், கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம், வழியில் மேட்டுப்பாளையத்தில் இருக்கோம். ஓ, நம்ம அதுக்குள்ளே வந்துட்டோமா? ஆமாம் சார். ஹே காய்ஸ், ஹே எந்திரிங்க. நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். நம்ம இங்கே தங்கலாமா வேணாமா? கண்டிப்பா. சரி, ஓகே. நான் அப்போ ஹோட்டலுக்கு கால் பண்ணுறேன். பண்ணுங்க. சிவாஜி. சொல்லுங்கள் சார். நாளைக்கு மதியத்துக்கு மேலே கோயம்புத்தூர் கிளம்பிடலாம். கலக்கிறோம் சார். ஹாய், குட் மார்னிங். Good எங்களுக்கு morning. ரூம் புக்கிங்ஸ் இருக்கு. இருங்க, செக் பண்ணி சொல்றேன். இந்த கவாலி நைட் ப்ரோக்ராம் எப்போ நடக்குது? இன்னைக்கு ஈவினிங் நடக்கும் சார். ஓகே, தேங்க்யூ. இப்பெல்லாம் மறதி சகஜமாயிருச்சு. திருப்பி கொடுக்கறதே நமக்கு வேலையா போச்சு. ஹேய், நீங்க கவாலி ப்ரோக்ராம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உண்மையா ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மேடம், பேக் மறந்து வச்சு வந்து. இப்போ என்னடா அவார்டு படத்தில் நடிக்கிற மாதிரியே போறா. என்னங்க? சொல்லு. இப்போ எங்க இருக்கீங்க? நானு இப்போ மேட்டுப்பாளையத்தில் இருக்கேன். இங்க ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கேன். அது இருக்கட்டும், நீ பையனோட ஸ்கூலுக்கு போனியா? போனேன். என்னாச்சு? அப்புறம் என்ன, நீங்க சவாரிக்கு போயிருக்கீங்க. சவாரிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை வந்து பாப்பாருன்னு ஹெட் மாஸ்டர் கிட்ட சொன்னேன். ஆமா, இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க கப்பல்ல வேலை பார்க்குற 2 இன்ஜினியர்ஸும் அவங்க 2 ஒய்ஃபுங்களும் கன்னியாகுமரியை சுத்தி பார்த்துட்டு வந்தாங்களாம். இங்க வந்து ஏதோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுங்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவேன். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. நான் வைக்கிறேன். ஏய், இரு வைக்காத.
உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னது சொல்லுங்க. இங்க வந்தவனுங்கள்ல ஒருத்தனோட ஒய்ஃபை நான் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரியே தெரியுது. அவ யுஎஸ்ஏ காரி மாதிரியே இருக்கா. என்ன அமெரிக்கா காரியா? அடியே, அமெரிக்கா காரிலாம் ஒண்ணும் இல்ல. வேற யுஎஸ்ஏன்னா அன்சாட்டிஸ்ஃபைட் அலட்டல். ச்சே, இந்த மாதிரி மோசமான பொண்ணுங்க கூட தான் நீங்க டூர் போவீங்களா? உடனே திரும்பி வந்துருங்க. இப்ப கிளம்புங்கன்னு சொன்னா உடனே கிளம்பணும். ஏய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. நீங்க வண்டி ஓட்ட தானே போனீங்க, சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருக்கீங்க? நீங்க இப்ப உடனே கிளம்பிங்க வரீங்க. இப்ப நான் சொல்றேன்ல, உடனே இங்க வந்தாகணும். முதல்ல போன வேடி வரங்கட்டவள. இங்க இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணா பிரச்சனையாகும் தான் ஊர்ல இருந்து கட்டிக்கிட்டு வந்தேன். அதுவும் காதலிச்சு. இவளுக்கு என்னடான்னா சந்தேகப்படுறதே வேலையா. வணக்கம் சார். வணக்கம். என்ன காலங்கத்தாலியா? உங்களோட தம்பி சிவாஜி இங்க இருக்கானா? ரவுடி சிவாஜி. வாய மூடியா. அவன் இங்க இல்லையே. என்ன விஷயம்? அவன் மேல சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. சொல்ல போறதை கேட்டு கஷ்டப்படாதீங்க. அவன் கிடைச்சானா 2 நாள் தூக்கி உள்ள போட போறேன். வாங்க போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. நீ என்ன சொன்ன? அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன், நான் கஷ்டப்பட கூடாதான். யோ, நான் கஷ்டம் தாயா படுவேன். அவனை வெளியில விட்டா அவன் உள்ளதாயா இருக்கணும். அவன் எங்க போறன்னு சொல்லிட்டு போனாடி? ஏதோ கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னான். டேய் தம்பி, எனக்கு மந்திரம்லாம் எதுவும் தெரியாதுப்பா. நான் சொல்றது நல்லா கேளுங்க. இங்கிலீஷ் தவிர மத்த என்ன வேணா பேசுங்க. நடுவுல இந்த பூ தூக்கி போடு. மாங்கல்யம் தந்துறானேன்னு சொல்லு. அப்பப்போ இதையும் தூக்கி லைட்டா அப்படியே ஆடி. ஆட்டணுமா? அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. ஏய், அந்த ஆட்டுறது இல்ல, இப்படி ஆட்டுறது. என்ன பொண்டாட்டி குழந்தைங்கள சேஃபா தானே இருக்காங்க? அவங்க சேஃபா இருக்காங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. ஓகே? ஏக்கா, நீ கொஞ்சம் அலாம இருக்கிறியா? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என் புருஷனை வேற ஒருத்தி கூட என்னால பார்க்க முடியாது. ஏக்கா, அது ஒன்றும் ஒரிஜினல் கல்யாணம் இல்லக்கா. ஃபாரினரை ஏமாத்துறதுக்கான டூப்ளிகேட் கல்யாணம். அதுவும் இல்லாம நமக்கு 2 மணி நேரத்துல எவ்வளவு கிடைக்கும்னு நினைக்கிறேன்? 5000 ரூபா. என்ன வேணான்னு சொல்றியா? அதனாலதான் ஏத்துக்கிறேன். அப்பனா அலாம கம்முன்னு இரு. தம்பி, உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு மாமா இப்ப உடனே வந்துடுறேன். பேர் என்ன? மேரி. ஆஹா, தஞ்சாவூர் மேரியா? பெரிய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. பாத்திருக்கீங்களா? என்ன? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் தமிழ்நாடு பாரம்பரிய கல்யாணம். ஓ, ட்ரெடிஷனல் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே எவரிபடி, கம் ஆன், என்ஜாய். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இது ட்ரெடிஷனல் மேரேஜ். ஃபர்ஸ்ட் ஐட்டம் கப்புள் பிளஸிங். ஓகே கைஸ், இத தமிழ்ல மொய் கவர்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு கொடுக்கிற திஸ் கவர்ல மினிமம் 2000 புட்டின் பண்ணி தென் கவர் பேக் சைடு யுவர் அட்ரஸ் ஃபுல்லி ரைட்டிங். நான் எதுக்கும் என்னோட அட்ரஸ் எழுதுறேன். பாரம் கேள்வி கேட்கறத. என்ன நான் சொல்றேன்னா, நீங்க இதுல 2000 வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது நாங்க அங்க வந்து 4000 கொடுப்போம். யுவர் ஃபேமிலி வெட்டிங், we return the money double double. ஓ, அருமை. அவசரப்படாதீங்க, ஒவ்வொருத்தரா வந்து கொடுங்க. எல்லாரும் கொடுத்துட்டு போங்க. எல்லாரும் வாங்க. ஏய், நீ என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். 2 3 4 வந்துருச்சு. 2000. அடுத்து நீ போலாம். என்னது? அத்தனை ஃபாரினர் கிட்டயே 2000 ரூபாய் வாங்கிட்டு எனக்கு ஒரே ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறேன். 2000 ரூபாயா? 5000 ரூபான்னு சொன்னா. உனக்கு 2000 ரூபாய் பத்தாதா? உன்ன மாப்பிள்ளையாக்குனதுக்கு நீ தான் எனக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும். அது வெள்ளைக்காரன்றதால தப்பிச்ச. இதுவே வேற யாரா இருந்தா அடிச்சிருப்பாங்க. அப்ப இனிமேல் என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடாத. சரி சரி, வாடி போலாம். சீக்கிரம் வாடா டேய். வக்கீல், நான் இங்க வந்துட்டேன். நீங்க சொன்ன இடத்துக்கு கீழே தான் நிக்கிறேன். சிவாஜி, உனக்கு அவங்க கால் பண்ணுவாங்க. அவரே சொல்லுவார். வெயிட் பண்ணு. சரி. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இந்த உலகிலே. இந்த டிராபிக்கை தேடி பாடி வருவார் இந்த இரவினிலே. என் பாட்டை கேட்டு நீ போய் ஒரு ஆஃப் வாங்கிட்டு பாலத்துக்கிட்ட வந்துரு. நாங்க வெயிட் பண்றோம்.
அரேரா அரேரா ஹை பிச்சில் அரேரா கொஞ்சமா இறக்கம் பண்ணி காசை கொஞ்சம் குறையரா. பாட்டுக்கு காசு ஒன்றும் வரல மக்களே. அதாவது எங்க அம்மா 2 கிட்னி ஃபெயில் ஆகி வீட்டில் இருக்காங்க. எங்க அப்பாவும் குடிப்பழக்கத்தால வீணா போயிட்டாரு. அதனால உங்க முன்னாடி நான் இப்போ பாடி பிச்சை எடுக்கிறேன். எதுக்கு ஏண்டா அப்பா அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, இங்க பாட்டு பாடிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க, அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிடுவேன். பிச்சை தானே எடுத்தேன், கான்செப்ட் பண்ண மாதிரி அடிக்கிறேன். இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா கடையை அடைச்சிடுவாங்க. நம்ம குறுக்கோலியில போய் தான் வேகமா வாங்கிட்டு வரணும். ஆகா, ஏய் தம்பி எங்க வச்சு தள்ளுற? ஏய் அம்மா, நான் ஏடிஎம்ல கியூல நின்னுகிட்டு இருக்கேம்மா. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றியா? அப்ப சரி. என் ஒய்ஃப் ஏடிஎம் இங்கேயே இருக்கட்டும். சீக்கிரம் வாங்க, சட்டரை அடைக்க போறோம். என்னது சட்டரை போட்டுறியா? உனத்தை தாண்டி தான் நீ சட்டரை போடணும். என்ன போனவன இன்னும் காணோம். டேய், நீ எங்கடா போய் தொலைஞ்ச? அட கேட்டை இறக்காம எப்படி வர முடியும்? நீ ட்ரெயின்லயா போன? கேட்டை இறக்குனா தானே நான் கவரை கையில எடுக்க முடியும். சில்லறை பொறுக்கிற நேரத்துல. அடே என்னடா உளறிட்டு இருக்க? நீ குடிச்சிட்டியா? இல்ல, நான் இதை வாங்கிட்டு வர கேப்புக்குள்ள ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. என்ன? ஹலோ ஹலோ அம்மா அம்மா, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்னம்மா பேசுறீங்க? அப்பா இன்னைக்குமா வேலைக்கு போகல? பையன் வேலைக்கு போய் அதில் சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. ஐயா சரக்கு, ஐயா சரக்கு, கீழே இருக்கியா? ஐயா சரக்கு, கீழே இருக்கியா? ஐயா சரக்கு போச்சு, கீழே இருக்கியா? நீ எப்படிடா இப்படி மடிக்கட்டின முட்டா பையலா இருக்கியடா? சரக்கு கிடைச்சிருச்சுல. இந்தா உனக்கு தண்ணி கொடு. என்ன சிக்கன் ஃப்ரை இருக்கு? இருக்கு. டேய், சிக்கன் ஃப்ரை இருக்காண்டா. இன்னைக்கு பொரிச்சு திங்கிறோம் பாரு. அண்ணா, சில்லி சிக்கன் இருக்குது. இருக்கு. பீஃப் ஃப்ரை இருக்கு. பீஃப் ஃப்ரை இருக்கு. பீஃப் ரோஸ்ட் அதுவும் இருக்கு. எல்லாத்துலயும் ஒண்ணு வாங்கடா பாவம். அண்ணா, நான் சொன்ன மூணுத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஒரு சிங்கிள் ஆம்லெட், பெப்பர் ஜாஸ்தியா. ஹலோ ஹலோ, சிவாஜியா? சொல்லுங்க. வக்கீல் பேச சொன்னாரு. சொல்லுங்க. கட்சி ஆபீஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதுல கருப்பு ஷர்ட் போட்டவன் தான் டார்கெட். கருப்பு ஷர்ட்டு. இந்த வாரம் நினைச்சது நடக்கும், விருப்பப்பட்ட சாப்பாடு கிடைக்கும். இதெல்லாம் மெசேஜாக தான் இருக்கு, ஆனால் ப்ரெசென்ட்ல இல்லை. டேய், இப்பெல்லாம் டெஸ்ட் டியூப்லயே குழந்தை பிறக்குதுடா. நீ இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பார்த்துட்டு இருக்க. அப்படியா? நீ கல்யாணம் பண்ணா டெஸ்ட் டியூப் தான் யூஸ் பண்ணுவியா? அப்பையும் பழைய பஞ்சாங்கம் தானே. வந்துட்டான் கருத்து சொல்றது. நீ இன்னொன்று ஊத்து. ஊத்துறா. நம்ம ஒரு சிக்கன் ஃப்ரை சொல்லலாமா? சொல்லு. நான் ஒரு சிக்கன் ஃப்ரை போடுங்க. இதோ கொடுக்குறேன். நல்லா ஃப்ரை பண்ணிடு, எனக்கு அதான் பிடிக்கும். இல்லைண்ணா, வேணாண்ணா. இன்னைக்கு வேலை நல்லா போச்சுல்ல? அதெல்லாம் நல்லா இருந்தது, ஆனா இப்ப பண்றது சரியில்லை. டேய், நீ அதை மட்டும் குடிக்காம ஏதாவது சாப்பிட்றா. இந்தா சாப்பிடு. என்ன ஆம்லேட், என்ன முட்டையை காணும்? இதுல முட்டையங்கடா. டேய், அதை சாப்பிட்றா. விட்டமின் ஏ. ஏயா? எரியும். சாப்பிடு, உடம்புக்கு நல்லதுடா. சாப்பிட்டா பின்னாடி பயங்கரமா இருக்கு. போன வாட்டி நடந்த மாதிரி இந்த வாட்டி நடக்க கூடாது. சரியா? எல்லாரும் ஸ்குவாடா பிரிஞ்சு வார்டோட ஒவ்வொரு தொகுதியிலையும் முழுசா பிரச்சாரம் பண்ணுங்க. சரி, சொன்ன மாதிரி எல்லாரும் செய்யுங்க. நாளைக்கு கமிட்டில பார்க்கலாம். லால் சலாம். நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க. என்ன? சரிங்கண்ணா. நீங்க என் கூட வாங்க, நான் உங்களை டிராப் பண்ணி. சரி தலைவர். இருக்கு.
தலைவரே நான் இங்கே இறக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம் தலைவர். சரி. யாருன்னு கேக்குறேன்ல, உன்னதான்டா கேக்குறேன். முதல்ல சொல்றா, யாரா நீ? ஏய், ஏய், இந்த விஷயத்தை முதல்ல தலைவர்கிட்ட சொல்லணும், அப்புறமா நம்ம முடிவெடுத்துக்கலாம். டேய் ஏதோ ஆக்சிடென்ட். ஏய் அது நம்ம தலைவர் வண்டி மாதிரி இருக்கு. டேய் இது நம்ம தலைவர் டோமினிக்டா. தலைவரா? என்ன சீக்கிரம் ஹாஸ்பிடல் கொண்டு போ. என்னாச்சு? என்னாச்சு தலைவரே? யாரோ குத்திட்டாங்க. யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, சீக்கிரமா ஹாஸ்பிடல் போயிடலாம். தலைவரே, உங்களை யார் இப்படி பண்ணது? என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் இருங்க சார், இது வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்கண்ணா. கொஞ்சம் வாங்கல, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, கொஞ்சம் சீக்கிரம். ஒரு நிமிஷம் தலைவரே, ஒன்றும் இல்லை உங்களுக்கு. சார், ஒரு ஆளை வண்டி இடிச்சிருச்சு, ரத்தம் நிறைய போயிருக்கு போல. இந்த வண்டியில ஆஸ்பத்திரிக்கு மட்டும் கொண்டு போயிடலாம். வேணா சிவாஜி, ஏதாவது பிரச்சனை ஆயிடும். இல்லைன்னா அந்த ஆள் செத்துருவான் சார். என்ன பண்ணலாம்? சரி போகட்டும். ஓகே. நம்ம வேற வண்டி பிடிச்சு போயிடலாமா? சரி. அவர் வேணா ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டோம். சரி. சிவாஜி, அக்வாட்டிக் ரெசார்ட் 420. நாங்க அங்க தான் இருப்போம். வண்டியில லக்கேஜ் இருக்கு, பாத்துக்க. ஓகே சரியா? ஏய், சைடு எதுவும் இருக்கு? நாம ஒரு சிக்கன் ஃப்ரை சாப்பிடலாமா? என்னடா பேச மாட்டியா? அண்ணா, ஒரு ஃபுல் சிக்கன் ஃப்ரை, நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும். இப்பவே போட்டு கொடுக்குறேன். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடலாம். என்னடா நீ உம்முனுக்குற? ஏண்டா வெக்கமா இல்லையாடா? இது போய் பார்த்துட்டு இருக்கிற என்ன? எதையோ பண்ணித்தல. இதை பாரு, இதுல எந்த வேறுபாடும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்ல. சண்டை, வைலன்ஸ் எதுவுமே கிடையாது. ஜாதி இல்ல, மதம் இல்ல, சமத்துவம். பெண்ணும் ஆணுக்கு எப்படி இருக்குன்னு கத்து கொடுக்குறாங்க. இதை போய் ப்ளூ ஃபிலிம் சொல்றீங்க? செக்ஸ் கல்விடா. டேய், நான் சொல்றத கேளு. இதை பார்த்துட்டே இருந்தேன்னா அடிக்ட் ஆயிடுவேன், பார்த்துக்க. அவ்வளோதான். டெய்லி நான் தான் உன்னை இங்க சரக்கு அடிக்க கூட்டு வரேனா? இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவ என்னை விட்டு போய் இன்னையோட 41 நாள் ஆகுது. ஐயோ, மறுபடியும் அதே கதை. அவதான்டா என் உலகம். அவதான் என் உயிரா இருந்தா. எனக்கு எல்லாமே அவளாதான் இருந்தா. ஆரம்பிச்சிட்டான். இதாண்டா உன்னோட பிரச்சனைய. ஓடிச்சுட்டு ஒண்ணுக்கு அடிச்ச உடனே ஆரம்பிச்சிருவான். ரொமான்ஸ், லவ், சீனு. ஹலோ. சொல்லுங்க. நீங்க கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன். அப்படியா? ஹலோ ஹலோ ஹலோ, வெயிட் பண்ணுங்க. இனி இந்த நம்பர்ல கால் பண்ணா எடுக்க மாட்டேன். நானே உங்களை கூப்பிடுறேன். இல்ல வேண்டாம், நானே உனக்கு கூப்பிடுறேன். டேய், உன் போனுக்கு ஏதோ கால் வருது, எடுத்து பேசு. ஹலோ. என்ன? எப்போ? நான் இதோ வரேன். டேய், என்னடாச்சு? அண்ணனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆண்டா. என்னது? ஹாஸ்பிட்டல் போகணும். சீக்கிரம் வா. இந்த வரேன்டா. ஏய் வாடா, சீக்கிரம் வாடா. இந்த வர. பிராண்டியில சிம் கார்டா?
ஏய் போடும். டேய் சிக்கன் ஃப்ரைடா அப்புறம் வாங்கி தரடா ஏறு. இன்னைக்கும் கிடையாதா அண்ணா நில்லுங்கடா இந்த சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டு போங்கடா. அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே. எதுக்கு விசிறீங்க? ஃபேன் போட்டுக்கலாம். ஃபேன் போட்டா துணி பறந்துரும். இது அரசியல் விரோதம் இல்ல. அப்படி இருந்தா ஒரு 51 வெட்டாச்சும் வெட்டியிருப்பான். எங்கேயா? இதுல ஒரே குத்து தான் இருக்கு. பழி வாங்கியிருக்கான். நான் தெளிவா இன்னொரு தடவை பார்த்துட்டு வரேன். துணியை தூக்கி பார்த்துக்கலாம் போதும். நாய் மாதிரி மோப்பம் பிடிச்சிருவாரு. நான் ஒன்று பண்றேன். ஒரு எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கிறேன். வேண்டாயா, நீ ஒண்ணு விசாரிக்க வேண்டாம். ஏன்? உங்க டிபார்ட்மெண்ட்டை விட எங்க கட்சியில நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்காங்கயா. அதை தெரிஞ்சுக்க. இத பண்ணது யாருன்னு நாங்க கண்டுபிடிப்போம். அவனுக்கு தண்டனையும் கொடுப்போம். கண்டிப்பா தலைவரே. தலைவரோட பின்னாடி குத்துனவனை பிடிச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்தணும். இங்க பாருங்க எஸ்ஐ, இந்த போலீஸ்காரங்களுக்கு பழைய மதிப்பெல்லாம் இல்ல. போலீஸ்காரங்க காரியக்காரங்க. குதிரை வேஷம் போட்டா குதிரையா இருப்பாங்க, யானை வேஷம் போட்டா யானையா இருப்பாங்க. இல்ல புரியல. யோ நீங்க யார் கூட இருப்பீங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுங்கன்னு சொல்ல வந்தேன். நான் சொன்னது புரிஞ்சதா தலைவரே? நீங்க கொஞ்சம் வெளியே வரீங்களா? இந்த நேரத்துல டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. ஹாய் பை. டீ வேணுமா காபியா? திருவிழால நிக்கிற யானையை பாத்துக்கீங்களா? பாத்திருக்கேன். சில பேர் அதோட வாழை பிடிச்சி தொங்குவாங்க. சில பேர் அது மேல ஏறுவாங்க. சில பேர் அது கீழே நடந்து போயிட்டு அடிப்பாங்க. அது ஊர்ல. ஆனா காட்டுக்குள்ள போனா பெரிய காட்டு யானை. அது கிட்ட இப்படிலாம் பண்ண முடியாது. மிதிச்சே கொன்னுடும். அதே மாதிரி நீயும் தனியா போகும்போது ஜீப்ல உன்னை ஏத்திட்டு ஏன்டா திருட்டு பயிலன்னு சொன்னேன்னு வையே, அப்புறம் நான் யாருன்னு தெரியும். நாங்க அரெஸ்ட் பண்றோம்னு சொன்னா அரெஸ்ட் பண்ணுவோம். எவிடன்ஸ் இல்லைன்னா எவிடன்ஸை உருவாக்கி அரெஸ்ட் பண்ணுவோம். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நாங்க பாத்துக்குவோம். அதுதான் போலீஸ். புரியுதா? இத சொல்லதான் கூப்பிட்டேன். நம்ம கிட்டே வாய்க்கு வந்தபடி பேச. சரி அப்ப நான் கிளம்புறேன். எங்க தலைவரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி சார். இது ஒவ்வொருத்தனோட கடமையாச்சே. இந்த காலத்துல யாரும் அப்படி பண்றதே இல்ல. செஞ்சா எல்லாருக்கும் நல்லதுதான். சரியா சொன்னீங்க. சரி நாம அங்க போலாம். சரி. டேய் இங்க பாரு, ஐசியூ இந்தியன் கமர்ஷியல் யூனியன். அதுல நம்மால தான்டா தலைவர். தலைவருக்கு யாருன்னா எதிரிங்க இருக்காங்களா? அட அப்படிலாம் யாரும் இல்ல. தலைவர் எல்லாரையும் மரியாதையா தான் நடத்துவார். அடுத்த மேயர் அவர்தான். தலைவருக்கு எதிரினா ஒருத்தர் தான் சார் இருக்காரு. அது யாரு? அவன்தான் சார். அதோ அவன்தான் வரான் பாருங்க. நீ தானே தலைவரை குத்துனது? வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்சா பண்ணியிருப்பேன். நீ வாடா. டேய் என்ன நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வா. ஓ சார், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. நாளைக்கு சண்டே போலீஸ் ஸ்டேஷன் லீவ் இல்ல? நீ நாளைக்கு வா, தெரியும். லீவ் எனக்கு நான் சொல்றேன். காந்தி ஜெயந்தி அன்னைக்கும் சுதந்திர தினத்து அன்னைக்கு மட்டும்தான் போலீஸ் ஸ்டேஷன் லீவ் விடுவாங்க. இந்த சந்தேகத்தெல்லாம் என்கிட்ட கேட்க வேணாமா. என்னோட ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டு இதெல்லாம் என்கிட்ட கேட்க வேணாமா. அண்ணா அண்ணனுக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியல. கட்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப பிரச்சனை இல்லை. ஓ நீ போய் பாரு. டேய் வாடா. ஏய் அண்ணன் பாரு, ஹாஸ்பிட்டல்ல டென்ட் போட்டு தங்கி இருக்காரு. அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணா? என்னது? குடிச்சிட்டு வந்திருக்கியாடா? குடிச்சிட்டு வந்திருக்கியா? நீ சரக்கு அடிச்சிருக்கேடா? சரக்கு அபச்சாரம். இல்லண்ணா, நான் சரக்கு அடிக்கல. நீ சரக்கு அடிச்சிட்டு இப்படி அக்கறம் பண்ணிக்கிட்டு தெரியற. அதனால இப்படி பாதிக்கப்படுறது நான் தான்டா. எந்திரிச்சு போடா. அண்ணா உங்களுக்கு என்னதான் ஆச்சு? அண்ணா எந்திரிச்சு போன்னு சொன்னேன். என்னடா ஒரு ஆப்பிள் கூட இல்ல எடுத்து சாப்பிட. இவர் ஏன் குத்துறாங்கன்னு இப்ப தெரியுதாடா? பின்னாடி எவ்வளவு நடந்து எவ்வளவு திமிரு பத்தியா? அதேதான். ஹலோ அண்ணா, அது நிஜமாவே அண்ணனுக்கு என்னதானே ஆச்சு? தலைவர் வண்டியில போயிட்டு இருக்கும்போது யாரோ வண்டியில வந்து இடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பட்டெக்ஸ்ல குத்தி இருக்காங்க. பட்டெக்ஸ்ல தானப்பா குத்துனாங்க. அதுக்கு எதுக்கு டென்ட்? அதான்டா பட்டெக்ஸ். ஹலோ இருக்காடா? பக்கத்துல தான் இருக்கான். இந்தடா
ஹலோ சொன்ன வேலை ஓகே தான். நாளை காலையில செட்டில்மெண்ட். ஓகே. யாரா அது? சரி, நான் இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தானே? ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா விடியற வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம். அதனால நீ போலாம். ரைட்டு. ஓகே ஓகே. இனி நம்ம இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. இது மட்டும் என்ன பண்ணிட்டு போறது? தலைவர் மானத்தை வாங்குறதுக்குனே ஒரு தம்பி. தலைவருக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கும். அவங்கள ஏற்கனவே நம்ம பாத்துறோம்ல. இதெல்லாம் பக்கத்து ரூம்ல வச்சிருங்க. சரிங்க சார். பக்கத்து ரூம்ல ஒரே தண்ணி வண்டி தான். மேடம், இதை இங்க வைக்கட்டுமா இல்ல உள்ள வைக்கட்டுமா? இங்க வச்சாலே போதும். அண்ணா, அந்த ஆக்சிடென்ட் ஆன ஆளுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியான நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம். வந்துருச்சு. நிறுத்து. இந்த இதை புடி. செல்லப்பட்டி, சித்தப்பா எங்க? மேல இருக்காரு. ஏய் இங்க பாருடா. இந்த சாப்பாடு எடுத்து போய் ஹாஸ்பிடல்ல குடுக்குறியா? அண்ணி, நான் போகல. நேத்தி போனதுக்கே கண்டபடி திட்டினாரு. நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்க. சிவாஜி கதவை தோறான். சிவாஜி, எதுக்கு இவன் காலையிலே வந்து தொல்லை பண்றான்? திறக்கிறேன்டா. நேத்து ஆஸ்பத்திரியில இருக்கும்போது ஒரு கால் வந்ததுல? வந்தது. நமக்கு ஒரு சிம் கார்டு கிடைச்சதுல, அந்த நம்பருக்கு கால் வந்தது. அதுக்கு கால் பண்ணவன் சிவாஜின்னு சொன்னா நான் அதை உன்கிட்ட கொடுத்தேன். நீ கூட பேசுனியடா. இப்ப அவன் எனக்கு கால் பண்ணான். காசு கொடுக்கறேன்னு சொல்றான்டா. காசா? ஆமா. இந்த நம்பர் ஏதோ மிஸ்ஸிங் நம்பர் மச்சான். அவங்க சொல்ற சிவாஜி நீ இல்ல, அது ஏதோ ஒரு சிவாஜி. நாம இதை வச்சு ஒரு கேம் விளையாண்டா என்ன? என்ன கேம்? ரைட் அண்ட் டேய், இந்த நம்பருக்கு தானே கால் வந்துச்சு. நீயே திருப்பி கால் பண்ணேன்டா. அதெல்லாம் சரி வராதுடா. அவன் திரும்பிலாம் கால் பண்ண போறதில்ல. நான் அந்த பார்ல இருக்கேன். ஒரே ஹேங் ஓவர். இப்ப சொன்னியே இதுதான் சரி. நீ இல்ல நான். நீ தான் டீ குடிச்சிட்டல. சரக்கு அடிச்சனா புடிங்கும். டேய், கூப்பிடுறான்டா. இங்க பாரு. இந்தா, நீயே பேசுடா. ஹலோ சிவாஜியா? ஆமா. பண்ண வேலை ஓகே தான். இனி ஒரு மாசத்துக்கு அந்த ஆள் தொல்லை இருக்காது. கண்டிப்பா. அதுதான் பின்னாடி தானே குத்துன. இனி அந்த ஆளால உட்கார கூட முடியாது. நான் சொன்ன வேலை முடிஞ்சது. நானும் ஹாப்பி தான். காசை எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்? எவ்வளவு பணம்? ஃபுல் அமௌண்ட் 5 லட்சம் ரூபாய். எங்க வரணும்? போர்ட்டுக்கு வந்துரு. ஓகே. சிவாஜி, நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். எங்க இருக்க? எந்த வண்டி? ஒயிட் இனோவா. பார்த்துட்டு முன்னாடி வாங்க. அங்கேயே நிறுத்துங்க. உனக்கு பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருக்கா? குப்பை தொட்டி? பார்த்துட்டேன். பணத்தை அதில் வச்சுட்டு போ. ஓகே. டேய், 5 லட்சம் ரூபாய போய் குப்பை தொட்டியில போட சொல்றேன். நான் போய் வேணா வாங்கிட்டு வரட்டா? ஏய், வெயிட். ஹலோ. அது இல்ல சிவாஜி, நம்ம பார்க்கணுமே. எதுக்கு? நான் என் வேலையை முடிச்சிட்டேன்ல. நீங்களும் சொன்ன மாதிரியே பண்ணுங்க. அதுவும் சரிதான். நாம எதுக்கு தேவையில்லாம பாத்துக்கணும்? இது அந்த தலைவர் ஜிகே தான். அண்ணன் கூட எப்பவும் இவர் தானே இருப்பாரு. இவனா இந்த வேலைலாம் பார்த்தது? ஹலோ. சிவாஜி தானே? ஆமா. வக்கீல் உங்ககிட்ட பேச சொன்னாரு. சொல்லுங்க. கட்சி ஆபீஸ் முன்னாடி கொஞ்சம் பேர் நிப்பாங்க. அதுல பிளாக் ஷர்ட் போட்டவர் தான் டார்கெட்.
ஹலோ ஹலோ நான் தான் சிவாஜி பேசுறேன். சொல்லுங்க. நீங்க கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன். அப்படியா? என்னது? என்ன அப்படியா? ஹலோ வைக்காதீங்க. இந்த நம்பர்ல திரும்ப கூப்பிடாதீங்க, எடுக்க மாட்டேன். நானே திரும்ப சரி சரி, நாங்க உடனே இங்க வந்துடுறோம். சரி, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். வச்சிடுறேன். என்ன? நம்ம டொமினிக் சாரை யாரோ குத்திட்டாங்களாம். என்ன சொல்ற? நம்ம தலைவரை யாரோ குத்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, பட்டெக்ஸ்ல குத்தி இருக்காங்க. பட்டெக்ஸ்ல தானடா குத்துறாங்க, அப்புறம் எதுக்குடா பின்னாடி டென்ட்? அதுதான்டா பட்டெக்ஸ். ஹலோ சிவாஜி எங்க? இதோ இங்க தான் இருக்கான், கொடுக்குறேன். ஹலோ யாரு? அது வேலை முடிஞ்சது. நாளை காலையில செட்டில்மெண்ட். ஓகே ஓகே. யாரா? டேய், பணத்தை குப்பை தொட்டியில போட்டான். 5 லட்சம் ரூபாய் நான் முழுசா என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லடா. சரி சரி, போயிடு. ஹலோ. நான் தான் சிவாஜி பேசுறேன். சிவாஜி, இது என்ன நம்பரு? பணத்தை எடுத்துட்டியா? பணமா? எந்த பணம்? பழைய நம்பர்ல பேசுனல்ல, நீ சொல்லி தானே பணத்தை எடுத்துட்டு வந்து அங்க போட்டேன். சார், நீங்க என்ன பேசுறீங்க? நான் நம்பர் மாத்திருவேன்னு நேத்தே சொன்னேன்ல. அந்த சிம் கார்டு இப்ப என்கிட்ட இல்ல. ஒரு நிமிஷம் இரு, நான் மறுபடியும் திருப்பி கூப்பிடுறேன். என்ன மனுஷன்? டேய், உங்க அண்ணன் பேக்குக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குன்னு இப்பதான்டா எனக்கு தெரியுது. 5 லட்சம் ரூபாயா? நம்ம இதை பங்கு பிரிச்சுக்கலாம். என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? இறங்கடா. என்னடா இங்கே நிறுத்திட்ட? ஏன்? பணத்தை கொடு. சே, உங்க அண்ணனுக்கு கடவுள் ஒரு பேக்கை கொடுத்துட்டாரு. 2 இருந்ததுன்னா ஒரு 10 லட்சமா கிடைச்சிருக்கும். இந்தா. இந்தா. என்னடா என் பங்கு கம்மியா இருக்கு? அதை கொடு. சரி ஏறு. என்ன பார்த்தா எப்படிடா இருக்கு? ஏறா டைம் ஆகுது. என்ன அல்வா வாங்கி தர போறீங்க? எல்லா காசையும் நீ எடுத்துக்கிட்ட, கவர் மட்டும் எதுக்கு? மச்சான் கால் பண்றாரு. எந்த மச்சான்? நம்மால தான். என்னன்னு கேளு. தலைவரே, நீங்க சரியான ஆள் தான். என்ன ஆச்சு? என் வீட்டு விசேஷத்துக்காக எத்தனை வாட்டி உங்களுக்கு கால் பண்ணேன். உங்களை மெம்பர் ஆக்குறதுக்கு எவ்வளவு தூரம் நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன் தெரியுமா? இப்போ என்ன பண்ண சொல்ற? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும்னு கால் பண்ணா போன் எடுக்க மாட்டீங்க. நீ எப்ப கால் பண்ண? நீ கால் பண்ணா எடுக்காம இருப்பனா? உங்களுக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணனா? அப்படி எல்லாம் சொல்லாத. கால் பண்ணா எடுத்துறேன். இல்ல தலைவரே, நீங்க எடுக்கவே இல்ல. யாரோ கால் பண்றாங்களே. இங்க பாரு, எடுக்க வேணாம்ன்ற நம்பரை இப்படி தான் நான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். அது என்னோட நம்பர். அதான் உங்களுக்கு கால் பண்றேன். எது? எந்த நம்பர்? அந்த நம்பர் என்னோடது தான். இல்ல இது ஓ நம்பர் இல்ல. ஓ நம்பர் இப்படி சேவ் பண்ணி வச்சிருப்பனா? அப்ப அந்த நம்பர்ல இருந்து திருப்பி கால் பண்ணுங்க பாப்போம். இந்த பண்றேன். பண்ணுங்க. இந்த இங்க பாரு, நல்லா பாரு. இதோ ரிங் ஆகுது பாத்தீங்களா? நாதாரியா? நீ வீடு கட்டின மாதிரி தான். தலைவரே நில்லுங்க. மொத்த பணமும் வந்தது என்ன ஸ்டைல் பத்தியா? லால்சலா சும்மா இருந்திருக்கலாம். அதெல்லாம் பாத்துக்கலாம். வா பா சிவாஜி. ரெடி ஆகி வரட்டும், எல்லாம் பாத்துக்கலாம். என்னடா சொல்ற? காசை தண்ணியா செலவு பண்ணிட்டு இப்படி படுத்து கடந்தா நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா குடும்பத்துல இருக்கவங்க தானே கஷ்டப்படணும். இல்ல வெளியே நிக்கிற அந்த தோழர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? இதுக்கப்புறம் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். அண்ணி இதை வச்சுக்கோ. யார்கிட்ட இருந்து அடிச்ச காசுடா? திருப்பி கொடுத்துறீ. நீ எனக்காக எதையும் பார்க்க வேண்டாம். என்னது? நீங்க சும்மா படுத்துருங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏனி வாடா. அண்ணி அதை டேய் வாடாங்கற. அது அவன் யாரையோ ஏமாத்தி அடிச்சு புடுங்கின காசு. கொஞ்ச நேரம் பேசாம தான் இருங்களே. இங்க பாரு, பணத்தை கொடுத்துட்டு எவ்வளவு நல்ல மாதிரி நடந்து வரானு. வணக்கம். வணக்கம். நீ இங்கே இரு, நான் போய் நின்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணா நான் சொன்ன சரிதானா? சொதப்பிடுவானோ? ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. அண்ணா உண்மையை சொல்லுங்க, என் அண்ணா இப்ப எப்படி இருக்காரு? என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவருக்கு என்ன பிடிக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் அவர் நடக்கலாம். இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஆனா 1 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும். நான் ஒரு 25,000 ரூபாய் செலவு கொடுத்துருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல தேவைப்படும்ல? இல்ல அது எங்க கட்சிக்கார. வேண்டாம். இதுல போதுமான காசு இருக்கும். இதையே செலவு பண்ணுங்க. எதுலயும் குறைய இருக்க கூடாது. இதுவும் போச்சா? அப்புறம் இத செலவு பண்ணும்போது உங்க சொந்த காசா நினைச்சு நீங்க செலவு பண்ணுங்க. ஓகே? ஹலோ, சிவாஜி இருக்காரா? இருங்க. என்னன்னா
என் பங்கை ஆட்டைய போடுற. ஹலோ சிவாஜி தானே? ஆமா, என்ன ஒரு வேலை செய்யணும். பண்ணலாம். ஒருத்தர் காலி பண்ணணும். எவ்வளவு ரேட்டு? 5 லட்சம். 5 லட்சம். ஆனா அட்வான்ஸா கொடுக்கணும். கொடுக்குறேன். எங்க கொடுக்கணும்? ஓட்டு வச்சு. ஓட்டு வச்சுல எதுனாலும் உங்ககிட்ட ஓட்டு வச்சுல கேட்போம். எங்க நான் பார்த்து. அப்புறமா உனக்கு Bye. சொல்றேன். ஓகே. யாரா? வயலூர்ல இருந்து எங்க பாட்டிமா. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, அங்க தண்ணி சரியில்லை. அதனால ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். அங்க தண்ணி இல்ல, நீங்க இருந்து கொண்டு போக போறியா? ஆமா, இப்ப குடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? அதான் மொத்த தண்ணியும் உருட்டி பரட்டிக்கிட்டு இங்க வந்து தொலைஞ்சிடுச்சுல, அதனால இங்க இருந்து கொஞ்சம் தண்ணி கொடுப்போம். கோமணத்துல கொஞ்சம் காசு இருந்தா கோழி கூட ஒரு பாட்டு பாடுன்னு சும்மாவா சொன்னாங்க? ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி தர எத்தனை பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. கிர நானும் சம்பாதிக்கிறேன். நான் இந்த ரிசார்ட்ல எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இப்போதான் வேலைக்கு போன பிறகுதான் நம்மளால ஃப்ரீயாவே இருக்க முடியுது. மீனுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு போல. எவனோ ஒருத்தன் தூண்டில் போடுறான்னு, அதான் கிடைக்கவே மாட்டேங்குது. அண்ணா, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க மேடம். நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன். அவர் பேரு வந்து சிவாஜி. கொஞ்சம் அவரை கூப்பிட்டு இங்க வர சொல்ல முடியுமா? எப்போ வர சொல்லணும்னு மட்டும் சொல்லுங்க. இந்தாங்க நம்பர். மீனா, கம் கம் கம், வா 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 வா. வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? அண்ணா, இந்த ஊர் கார்பரேஷன்ல வேலை பார்ப்பான் போல. இவனுக்கு வீட்லயும் இதே வேலையா இருக்குமோ? பொண்டாட்டி என்ன வேலை பண்ணுவா? அற்புதம்டா, கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி ஆயிடுச்சு. இதுல அந்த பேப்பர் எங்க இருந்து தேடுவேன்? 100 ஆயுசு. சொல்லு. நீங்க அவளை கூட்டிட்டு கோயம்புத்தூர் போயிருக்கீங்களா? அவளை மட்டும் இல்ல, அவ தங்கச்சியும் உஷார் பண்ணிட்டேன். அவளோட தங்கச்சி உங்களுக்கும் தங்கச்சி மாதிரி இல்ல? என்ன கேட்டுட்டு இருக்கல? இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா நீங்க ஒரு நாள் அனுபவிப்பீங்க. என்ன டென்ஷன் ஆக்கிட்டு அங்க சந்தோஷமா இருக்கீங்களா? கண்டிப்பா அனுபவிப்பீங்க. கிடைச்சிருச்சு. ஓ, கிடைச்சிருச்சா? அப்ப அவளை தேடிட்டு சுத்திட்டு இருந்தீங்களா? எப்படினாலும் இங்க வருவீங்களா? அப்ப வெங்காயம் வெட்ட மாதிரி நல்லா வெட்டு. போன வீடு பாய்த்தே. ஹலோ, எந்த வண்டி? பிளாக் கலர் வண்டி. பார்த்துட்டேன். முன்னாடி வா, முன்னாடி வா. அப்புறம் உனக்கு ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேஷன் குப்பை தொட்டி இருக்கும். ஆமா, அதுதான் இந்த சிவாஜியோட பேங்க். அதுல போடவா? ப்ளீஸ் டெபாசிட். போட்டேன். இப்போ வந்த வழி பார்க்காம திரும்பி போய்கிட்டே இரு. உன் வேலை முடிச்சிருச்சுன்னு வச்சுக்க. ஓகே ஓகே. இவன் என்ன ஜென்மம்டா, ஒரு ஃபோன் எடுக்க மாட்டானா? ஏய், எடுத்து தொலைடா. ஓ, என் போன் நைட்ல இருந்து ஓயாம அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரே தொல்லையா இருக்குடி. நீங்க எங்க போறீங்க? கட்சி ஆபீஸ்க்கு தான். இந்த நிலைமையிலயா? டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னாருல்ல? போய் தான் ஆகணும். எலெக்ஷன் வரப்போகுது இல்ல? இந்த வாட்டி மட்டும் போயிடுச்சு, மொத்தமும் முடிஞ்சு போச்சுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். லால் சலாம். ஆஹா, போராட்ட குணம்லாம் போய் இப்ப பக்தி வந்துருச்சோ? அத பத்தி உனக்கு தெரியலடி. உலகத்தையே போராடி ஜெயிச்சவர் தான் இயேசு கிறிஸ்து. லால் சலாம். என்ன மறக்கட்ட? யாரு? நேத்து இதுல இருந்து எடுத்த பணம் எங்கடா? பணமா? 5 லட்சம். 5 லட்சமா? தம்பி, வண்டியை கொஞ்சம் வளைக்கே ஓட்டுப்பா. இடிச்ச காலி. தேவையில்லாம வண்டியில கை வைக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. இந்தப்பா வாங்கி. வரலாம் 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 வரலாம்.
வரலாம். ஆட்டோ நீ போலாம். சார், இந்த காயம் ஆறுற வரைக்கும் நம்ம மெட்ரோ ட்ரெயின்ல வந்தா என்ன? இல்ல பிடிச்சுக்கிட்டு வரலாம்ல. அதான் வாங்க. தோழர்களே, உடனடியா இந்த மீட்டிங்கை ஏன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசத்தான். நம்ம கட்சியிலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப மோசமான விஷயம்தான். நம்ம தலைவருக்கு நடந்த அநியாயம், அதை பண்ணது யாருன்னு இது வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இந்த கோயம்புத்தூர்ல பிறந்து இந்த மண்ணுல வளர்ந்தவன் தான் நான். என்ன தொட்டவன் எவனா இருந்தாலும் நான் அவனை கண்டுபிடிப்பேன். நீங்க வேணா பாருங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் என் முன்னாடி வந்து நிற்பான். ஒரு வேளை அவன் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னான்னா அவனதான். யாரு? குட் மார்னிங். ஒன்பதாவது வார்டில் இருக்கிற சிவாஜி நான் தான். என்ன எங்க? சும்மாதான், ஒரு வழியில பார்த்துட்டு போலாமே. ஓ சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி. ஹலோ, கொஞ்சம் நில்லு. அப்புறம் குத்தும் போது எனக்கு தான் குத்தணும். ஓட்டிங் எலெக்ஷன் சொன்னேன். வீட்டுல எல்லாரும் சொல்லுங்க. சின்னம் தெரியும்ல? தெரியும். டிக்கி சின்னம். அப்ப நான் சொல்லிக்கிட்டு இருந்தது, அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் என் கண்ணு முன்னாடி வந்து மாட்டினான்னா இதுக்கு சேஞ்ச் இல்லைப்பா. சேஞ்ச் வாங்கிட்டு வா. 100 ரூபாய்க்கு என்கிட்ட சேஞ்ச் இல்லை. அக்கா, ஒரு 100 ரூபாய்க்கு. 100 ரூபாய்க்கு என் வீட்டு நாய் கூட வரது போடா ஏறுமா. உனக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டாலும் லெமன் ஜூஸை குடிச்சிட்டு அவன் ஓடி எதுவும் போயிட்டானா? தம்பி, என்ன அந்த பக்கம் கூட்டிட்டு போறியா? வாங்க, இங்க நில்லுங்க. 100 ரூபாய்க்கு ஆளு கிடைச்சிச்சு போல. 100 ரூபாய்க்கு உனக்கு அவ்வளவுதான் கிடைக்கும். என்ன குடும்படாது. வாய மூடிட்டு போடி. நிறுத்துனே. அண்ணே, இங்க பக்கத்துல பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு? இங்க. ஓடக்கூடாது. மறுபடியும் ஓடுன கண்டிப்பா உன்னை கொன்னுடுவேன். ஒருத்தன் அடிக்க 5 பேரா? சரி, அந்த ஒத்தைக்கு ஒத்தவாடா. ஹலோ ஹலோ. சிவாஜி சாருங்களா? ஆமாம், நானும் சிவாஜி தான். சிவாஜி கணேசன். எங்க, நான் நேத்துல இருந்து உங்களுக்கு கால் பண்றேன். என்னங்க விஷயம்? இங்க மீனா மேடம் சொல்லி தான் நான் கால் பண்றேன். மீனா மேடம், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க?
என் பணத்தை எடுத்தது கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒருத்தன் தான். பேரு சிவாஜி. ஹலோ, சிவாஜி சாருங்களா? ஆமாம், நானும் சிவாஜி தான், சிவாஜி கணேசன். ஏங்க, நான் நேத்துல இருந்து உங்களுக்கு கால் பண்றேன். என்னங்க இங்க விஷயம்? மீனா மேடம் சொல்லி தான் நான் கால் பண்றேன். மீனா மேடம், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? மீனா, அவ தான் என் உயிர், அவ தான் என் உலகம், அவ தான் எனக்கு எல்லாமே. என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மை என்னன்னா, வேலை தேடி தான் நானும் என் குடும்பமும் இந்த ஊருக்கு வந்தோம். அது தலைவருக்கு தெரியும்ல. என் பொண்ணுக்கும் உங்களோட தம்பிக்கும் ஒரு அஃபேர் இருக்கு. அது எனக்கு பிடிக்கல. அவ அம்மா இல்லாம நான் வளர்த்த பொண்ணு. அவளுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, ஒரு பெரிய இன்ஜினியர். நீங்க உதவி பண்ணீங்கன்னா அது நடக்கும். இது ஒண்ணு எங்க சொந்த ஊர் இல்லையே, இது உங்களோட ஊர் தானே. அதனால தான் உங்ககிட்டயே நான் இந்த விஷயத்த சொல்றேன். கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அப்புறம் இந்த இந்திய நாடுன்னு சொல்றது எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் வாழக்கூடிய பூமி அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்டால மட்டும்தான் சொல்ல முடியும். நான் ஒரு கம்யூனிஸ்ட்காரன் தான். அதனால இப்ப நான் சொல்றேன், இது என் ஊர் இல்ல, இது நம்ம ஊர். உங்க பொண்ணுக்கு வந்த வரணும் நீங்க அடுத்த படிக்க கொண்டு போ. இனி அவன் தொல்லை இருக்கா? கொஞ்சம் இங்க வாங்க. அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். என்ன மாதிரி ஒரு தலைவர் கூட இருக்கிறவங்களை ஏமாத்த மாட்டான். சரியா? மறைஞ்சு நின்னுத்தான் ஒளிஞ்சு பாக்குற கருத்த கண்ணாலே அடியே வெக்க மொத்தமும் ஓரங்கட்டி தான் வெளிய வாயண்டி. மறைஞ்சு நின்னுத்தான் ஒளிஞ்சு பாக்குற கருத்த கண்ணாலே அடியே வெக்க மொத்தமும் ஓரங்கட்டி தான் வெளிய வாயண்டி. குலுங்கி குலுங்கி நடந்து வாயண்டி கொலுசு காலிலே, கண்ணத்தில் ஆசை மொத்தமும் வச்சு போயண்டி செவத்த வாயிலே. குலுங்கி குலுங்கி நடந்து வாயண்டி கொலுசு காலிலே, கண்ணத்தில் ஆசை மொத்தமும் வச்சு போயண்டி செவத்த வாயிலே. மனசில் உள்ளத மறைச்சி வச்சிய பதுங்கி பொரிய என்னடி ரசத்தி காலர் வலையில் வாங்கி வந்தேன் உனக்கு தந்திடவா. செல்லக்கண்ணே உனக்கு தந்திடவா, உனக்கு தந்திடவா, என்ன மொத்தம் உனக்கு தந்திடவா. குலுங்கி குலுங்கி அடியே குலுங்கி குலுங்கி. தன்னானே தன்னானே ஏ பாடுற, தன்னானே தன்னானே பாடு. தன்னானே உள்ள வாங்க. ஒத்த காசப்பலாம். ஐயோ நல்ல வேலை அடிக்காம விட்டாரு. என்னங்க, யாரோ பெல் அடிக்கிறாங்க. அது அவன் கூட்டாளிங்க யாராவது இருக்கும், திறக்க வேண்டாம், நீ போடு. தலைவர் இருக்காரா? தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூப்பிடுங்களா? அண்ணா, அண்ணா. என்னடா? உங்களை பார்க்க மணி வந்திருக்காருண்ணா. மணியா? என்னாச்சு மணி? தலைவரே கொஞ்சம் வாங்கல. நீ அந்த போன் எடுத்துட்டு வா.
மணி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். ஒருத்தனை குத்திட்டான். கொஞ்ச நாள் அவன் எங்கேயாவது மறைஞ்சிருக்கணும். நீ அவன் கூட போ. நான் உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க. கொடு. வணக்கம் தோழரே. நம்ம தோழர் ஒருத்தருக்கு ப்ராப்ளம். நான் அவரை அங்க அனுப்புறேன். கொஞ்ச நாள் இங்க இருந்து சேஃபா மறைஞ்சிருக்கணும். அதனால தான். சரி சார், என் தம்பி கூட வருவான். ஓகே. திருவனந்தபுரத்தில் இறங்கி நாகர்கோயில் பஸ் ஏறும். அங்க போயிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணு. ரங்கசாமி என்னோட ஃப்ரெண்டு, அதோட நம்ம தோழர் தான். எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணுவோம். 2 பேரோட மொபைலையும் கொடுங்க. ஏன் மொபைல்? நீயும் எடு. இதை எடுத்துட்டு போனா நமக்கு தான் ஆபத்து. போலீஸ் ட்ரேஸ் பண்ணுவாங்க. சரி, சொன்னது ஞாபகம் இருக்கா? நீங்க கால் பண்ண வேண்டாம், நானே கால் பண்ணேன். சரி, கிளம்புங்க. சரி வாங்க, கிளம்பு போலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். நான் தானே ரங்கசாமி ஃப்ரெண்டு மணி. ஆமா சார் சொன்னாங்க. சரிண்ணே. நீங்க சொன்ன மாதிரியே நடக்கட்டும். சரி சரி. பேசி முடிச்சாச்சு. பையனை பார்த்தீங்களா? பார்த்தேன். வர்ற 14ஆம் தேதி நம்ம ஊர் சர்ச்சில் தான் கல்யாணம். எல்லாம் உங்க பெரிய உதவியினால தான். எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நன்றி. நடக்கும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்ப நீங்க அவனை ஏமாத்துறீங்களா? நான் என்ன ஏமாத்துறேன்? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? அம்மாவும் அப்பாவும் அவன் பேர்ல இந்த வீட்டை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இல்லன்னா என் குணத்தை பார்த்திருப்பீங்க நீங்க 2 பேரும். சரி தலைவர். ஓகே. சரி. சிவாஜி, தலைவர் கால் பண்ணாரு. அங்கே ஏதோ காம்ப்ரமைசிங் போயிட்டு இருக்காமா. ஒரு வேலை 8ல இருந்து 10 நாள் கூட நம்ம இங்க இருக்க வேண்டியது இருக்கும். 8-10 நாளா? இங்க பாருமா, எனக்கும் கூட ஒரு பெண் குழந்தை இருக்கு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. அவனுக்காக நீ அதை இழந்துறாத. அவன் பேர் உனக்கு தெரியும்ல, உல்டா சிவாஜி. நான் என் பொண்ணு கிட்ட சொல்ற மாதிரி உன்கிட்ட சொல்றேன். உன் அப்பாவை கஷ்டப்படு. கவலைப்படாம இருங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இப்போதைக்கு பொண்ணு கையில இருந்து போனை வாங்கி வச்சிடுங்க. அண்ணா ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். சிவாஜி, 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 ஏய் எங்க போன நீ? நாளைக்கு மீனாவோட கல்யாணம். யா, எஸ். நீங்க அங்கிருந்து புறப்பட்டீங்களா?
ஜான்சி கொஞ்சம் சீக்கிரமா, நீ வரதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிரும். ஹலோ தலைவரே, நேத்து ராத்திரி இங்க குமார் ஃபோன் பண்ணி எல்லா மேட்டரையும் சொல்லிட்டான். உங்க வைஃப் தான் இந்த நம்பரை கொடுத்து எல்லா விஷயத்தையும் சொல்ல வச்சிருக்காங்க. அவன் என்னை எப்படி அடிச்சான்னு எனக்கே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நடக்கும் தலைவரே, அவன் அங்க வருவான், கல்யாணத்தை நிறுத்துவான். வாடி பொண்ணு. என்னங்க அப்பா வந்துட்டோம். அன்பானவர்களே, உற்றார் உறவினர் எல்லாருக்கும் முன்னாடி இந்த நல்ல காரியத்தை நடத்த எல்லாரும் ஒற்றுமையா ஒன்று கூடி இந்த தேவாலயத்துக்கு வந்து சேர்ந்து உங்களுடைய அன்புல தான் கர்த்தர் இன்னைக்கும் என்னைக்குமே வாழ்வார். ஹலோ வக்கீல் சார். அழகா இருக்காங்க. அழாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா, உட்காரும்மா. வணக்கம். எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுல்ல? ரொம்ப கௌரவமா நடந்தது. உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை நான் நம்புறேன். அங்கதான் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அங்க வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரி, நீங்க போங்க. முதல்ல ஊருக்குள்ள ஒரு நல்ல பேர் எடு, அதுக்கப்புறம் தான் இந்த காதல் கல்யாணம். ஹலோ, நான் சிவாஜி பேசுறேன். நான் கார் பார்க்கிங் வந்துட்டேன். நான் இங்க இருக்கேன். எங்க? பார்த்துட்டேன். சிவாஜி சாருங்களா? நான் தான் கூப்பிட்டது. மீனா எங்க? இப்போ பார்க்க முடியாதுங்க. ஏன்? எல்லாரும் அவங்க கூட தான் இருக்காங்க. நீங்க இங்க வந்துட்டீங்கன்னு நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க இங்கே இருங்க. பரதேசி, இவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான். 5 லட்சம் ரூபாய் திருட தெரியும், போன் அட்டன் பண்ண தெரியாதா? அவனுக்கு வேற நம்பர் இருக்காடா? சொல்றா. பேசு. ஏய் மாதிரி கத்துறா.
அப்பாவோட சந்தோஷத்துக்காக நான் அதை ஒத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு அவ்வளோ நல்ல லைஃப் கிடைக்கல. ஹலோ, நீ எப்படி இருக்க? ஆல் குட். அப்படியா? சூப்பர். ஃபைன். எப்படிடா இருக்க? நல்லா இருக்க மச்சான். மீனா, இவன் தான் என்னோட ஃப்ரெண்ட் அபி. ஓ ஹாய் ஸ்வீட்டி. ஏய், இது அவனோட வைஃப் டயானா. ஹாய். அவங்க ரம்யா, அவளோட அப்பா தான் கேப்டன். அடிக்கடி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வந்து பேசும்போதும் பழகும்போதும் எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பல வாட்டி நைட்டெல்லாம் கேபினுக்குள்ள நான் தனியாக தான் இருந்தேன். நீங்களாம் இப்படிப்பட்டவங்களா? அசிங்கமா இருக்கு. ஏன், என்னாச்சு? அங்க போய் பாருங்க. ஹேய், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவ பயந்தே போயிட்டா. நிஜமா கேவலமா இருக்கு. இப்போ என்ன? வெக்கமா இருக்கு உங்களை நினைச்சு. என்ன பண்ண சொல்ற? இப்போ ஒரு வழி தான் இருக்கு. நான் சொல்றத பண்ணு. அவ பயப்படுறத பார்த்தல, நீ இப்ப என்ன பண்ற? அவளோட பயத்தை போக்க. பயம் போகணும்னா ரிலாக்ஸ் ஆகணும். அவங்களுக்குள்ள விளையாட்டே புருஷன் பொண்டாட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான். அவன் அப்படிப்பட்ட ஆளுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் ஒரு விளையாட்டா இருக்குது. பல வாட்டி அவங்க என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணாங்க. நான் ஒத்துக்கல. அதனால அவங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. மீனா, இங்க என்ன நடக்குது? இவன் யாரு? யார் நீ? கேக்குறேன்ல. உன்னதாண்டா பரதேசி, காது கேட்காதா? வா, வாடா. சண்டை போடாதீங்க. இங்க வராதீங்க, வராதீங்க. ஏங்க, நிறுத்துங்க. யார பாறா? ஹலோ. என்னது இது? கிளம்புடா இங்க இருந்து. கிளம்பு. வீடியோ எடுத்து அங்க கிட்ட வந்துப்பா. இதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? இப்படியே பிஹேவ் பண்ணுவீங்க? அவன் தான் வந்து என் பொண்டாட்டியோட பேசிட்டு இருந்தான். அதனால தான் அடிச்சேன். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவன்கிட்ட பதில் பேசலன்னா அப்புறம் என்ன அடிக்காம என்ன பண்ணுவான்? பப்ளிக் பிளேஸ் அதுக்கு இப்படியே பண்றது? கொஞ்சிட்டு இருப்பாங்களா? என் பிரச்சனை எனக்கு பார்க்க தெரியும். உங்க வேலையை பாருங்க. அமைதியாரு.
பைத்தியமா பிடிச்சிருக்கு. இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க, நீ பாட்டுக்கு அடி வாங்கிட்டு இருக்க. உள்ள உட்காரியா? விடுங்க. ப்ளீஸ் டா. அடிச்சா எல்லாம் சரியாகும். ஏய், இது இங்க வா. ஆடிங்கறல. ஏண்டி, நீ என்ன சீட் பண்ண பாக்குறியா? நான் உன்னை சீட் பண்ணனா? நீ எனக்கு பண்ணல, அதான் சீட். யாரடி அவன்? இங்க பாரு, நானே உன்னோட லீகல் ஹஸ்பண்ட். அப்படியே எஸ்கேப் ஆகலாம்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. நாளைக்கு இங்க இருந்து கிளம்புறோம். அதுக்கப்புறம் இந்த கோயம்புத்தூரை பார்க்கவே முடியாது. கொஞ்சம் அமைதியா இரு. நீ என்ன பண்றன்னு தெரியுதா? எதுக்கு இப்படி பண்ற? அப்படிதான் பண்ணணும். நான் மட்டும் இப்ப அங்க வரல. அவனுங்க உன்னை அடிச்சே கொண்டு இருப்பாங்கல்ல. உனக்கு என்னதான் ஆச்சு? அந்த பொண்ணை பத்தி நீ என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு அவங்க கூட இருக்கிறவையா? அதுவும் இன்னொருத்தன் பொண்டாட்டி. அவ எல்லார் கூட எல்லாம் பொண்டாட்டியா இருக்க முடியாது. அவ நான் லவ் பண்ண பொண்ணு. என்னையா சொல்ற? எனக்கு இப்பவும் அவளை பிடிக்கும். அட, அப்போ லவ் ஸ்டோரியா? வண்டியை வரங்கட்டுங்க. நிறுத்துங்க. தண்ணி இருக்கா? சார் கோபத்தில் இருக்கீங்க போல. எங்க போகணும்னு சொல்லுங்க. அது கூட இந்தாங்க. வர்றாம திரும்ப திரும்ப ஆஸ்பத்திரிக்கு எங்கேயாவது போகணுமா? வேண்டாம். இந்த போனை கொஞ்சம் எடுங்க. ரொம்ப நேரமா கால் வந்துட்டு இருக்கு. யாருன்னு பாருங்க. ஹலோ, நீ தான் சிவாஜியா? சிவாஜி தண்ணி குடிச்சிட்டு இருக்காப்ல, அப்புறம் கால் பண்ணுங்க. அப்ப நீ யாரு? நானும் சிவாஜி தான். சிவாஜி என்ன மறுபடியும் இந்த ரிசார்ட்ல ட்ராப் பண்ணிடுங்க. என் பைக் அங்கே இருக்கு. இனிமே நீ அங்கே போக வேண்டாம். பைக்கை நான் எடுத்துட்டு வரேன். இந்த அவன் தான் ஏன் பேசுகிறான். எடுத்து எதையாவது சொல்லுங்க. ஹலோ, நீ இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற போனோடைய ஓனர் சிவாஜி கிட்ட போனை குடுறா. சிவாஜி சார் இப்ப பேசக்கூடிய மனநிலையில இல்ல சார். ஏய், இதெல்லாம் சொல்ல நீ யாரா? நான் அவனோட ஃப்ரெண்டு சிவாஜி. சிவாஜி? அட கடவுளே, என்ன நடக்குதுன்னே புரியலையே. கொஞ்சம் முன்னாடி ஃபோன் பண்ணானே மாக்கான், அவன் தான். சரி, நான் பேசுறேன். வேண்டாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். ஹலோ, ஓன அவங்கிட்ட குடுறா. நல்லா கேட்டுக்கோ, இந்த உலகத்துல அவன் எந்த மூலையில இருந்தாலும் நான் அவனை தூக்குவேன். அம்மா மேல சத்தியமா சொல்றேன். என்ன இப்படிலாம் பேசுறான்? ஏய் பேசுடா. இடையில என் பொண்டாட்டி வேற. பொண்டாட்டியா? அவங்க மேலயும் சத்தியமா சொல்றேன். ஹலோ ஹலோ. என்னங்க? என்னடி? நீயா? பையனை கொன்னுட்டு நானும் செத்துடுவேன். எங்க பொண்ணு முன்னாடி உங்களை நிக்க வைக்கிறேன். கடவுள் முன்னாடி தான் நின்னு பேசிட்டு இருக்க. கடவுள் முன்னாடி நீ போய் செய்டி. செய்றேன்டா. பரதேசி, புறம்போக்கு, கம்முனாட்டி, பண்ணாட. உனக்கு வைக்கிறேன்டா. பா புரிஞ்சு தள்ளுறான் பாவன். சாகடிச்சு. என்ன தைரியம் தான் எங்க அம்மாவை திட்டுவ நீ? அவனே இன்னைக்கு நீ செத்தடா டேய், செத்தடா டேய். வண்டவனா வந்து என்ன திட்டுறான். உன்ன சாகடிச்சா எல்லாம் சரியா இருக்கா? அவன் கூட வேற யாரா இருக்கா? சொல்றா. ஏய், அடிச்சது மிதிச்சதெல்லாம் போதும். அவன் செத்துற போறான். இவன் சாகட்டும், அடுத்ததுனால விடுறேன். நீ சொன்ன தலைவர் டொமினிக்கோட தம்பி சிவாஜி இப்ப எங்க இருக்கான் சொல்லு. இந்த கதவை முடிக்க. தலைவர் டொமினிக்கோட தம்பி சிவாஜி? நான் தான். என்ன விஷயம்? எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். உள்ளவா, உட்காரு. சார், அது எனக்கு ஒரு... எதுக்குடா இப்ப தேவையில்லாம கத்துற? சொல்ல மாட்டேன். என்ன சவுண்ட்? அது வேற ஒரு கேஸ். சரி, நீ எதுக்காக வந்து அதை சொல்லு. சார், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்.
எனக்கு அந்த பொண்ணு தெரியும். நானும் அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இந்த கேஸ் சம்பந்தமா அவளோட அப்பா என்னை பார்க்க வந்திருந்தார். நீங்க தான் இதுல எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த க்ரூஸ் நாளைக்கு இங்க இருந்து கிளம்பிடும். எனக்கு அவ வேணும் சார். அப்படின்னா கடத்த சொல்ற. எவ்வளவு கொடுப்ப? 4,50,000. அதை ரவுண்டா கொடுக்க கூடாதா? 5 லட்சம் இருந்துச்சு, 50,000 செலவாயிடுச்சு. டேய் என்னடா? நீங்க மனசு வச்சா நடக்குங்க. அப்புறம் இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிய வேண்டாம். இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும். நாளைக்கு அந்த பணத்தை எடுத்துட்டு வா, நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். அண்ணா கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். நில்லு நில்லு, அங்கேயே நில்லு. அப்புறம் வேற என்ன விசேஷம்? வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க? அதை பத்திலாம் கொஞ்சம் விவரமா சொல்லு. நாளை காலையில அந்த காசு எடுத்துட்டு வா, மத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். இருக்கிற அத்தனை பேரும் குடிச்சு விட்டு மட்டை ஆயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். எப்பா என்ன வெயிட்ரா இது. என்னாச்சு எல்லாரும் இந்த நேரத்துல தூக்கம் வரலையோ? பனி பெய்துங்க, உள்ள போங்க உள்ள போங்க. வக்கீல், நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. அவனை விட்டுருக்கவே கூடாது. அவனை பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரியே உன்னோட ஊருக்கு நீ கிளம்பி போ. கடைசியாக கிடைச்ச வாய்ப்பும் போயிடுச்சு. அவ்வளோதான், இனி பணம் கிடைக்காது. இன்னைக்கு ராத்திரியே உன்னோட பணத்தை கொடுத்துருவேன். நீ போய் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வா. என் பணத்தை எடுத்தவனா நான் கண்டிப்பா பார்க்கணும். அதெல்லாம் கரெக்டு தான். நீ கொஞ்சம் திரும்பி அங்க வர்றது யாருன்னு பாரு. அவன் முகம் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? ஐயோ, இது அந்த தலைவர் தானே? ஆமா, நான் குத்துனது. ஒரு தடவை அவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டேன். அங்கிருந்து எப்படி தப்பிச்சேன் தெரியுமா? அப்படின்னா நீ கிளம்பு, உன்னை அவர் பார்க்க வேண்டாம். இப்ப கண்டுபிடிப்பாரா? நான் கண்டுபிடிச்சிருவேன். அது பரவாயில்ல. சரி, பார்த்து வாங்க. இந்த பக்கம். கடவுளே, மாட்டாம இருந்தா சரி. வணக்கம் சார். வணக்கம். சிவாஜி, இவன் ஒருத்தன். என்ன இந்த பக்கம்? நான் வக்கீல பார்க்க வந்தேன் சார். ஓ, நானும் அதே வக்கீல தான் பார்க்க வந்தேன். என்ன கேஸ் சார்? ஒருத்தன் நம்ம பின்னாடி கை வச்சான். அப்படியா? அடி பெருசா தான் இருக்கு. சரி, நீங்க போய் பாருங்க. சரி. இங்க என்னதான் நடக்குது? குத்துனவன், குத்த வச்சவன், குத்து வாங்கினவன் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. கடவுளை தான் காப்பாற்றணும். அவனுக்கு இன்னொரு முறை கால் பண்ணி பார்ப்போம். பொண்டாட்டி கால் பண்ணா, இவன் திரும்பியும் கால் பண்றான். இப்போ என்ன பண்றது? இங்க கொடு. இந்தாங்க. அவனுக்கு கொடுத்தது போதாதுன்னு நினைக்கிறேன். இன்னையோடு அவன் காதை கழட்டி தூக்கி எரிஞ்சிருக்கான். ஏண்டா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் சுரணையே கிடையாதாடா பரதேசி பயல். ஏண்டா, நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? இதுக்கு மேல போன் பண்ணனா போன் வழியா வந்து திட்டுவண்டா நாய. இன்னைக்கு உனக்கு இல்லாம பண்ற பாரு. நான் பிறந்து வளர்ந்த ஊர்லயே என்ன அவன் குத்தி இருக்கான் சார். அவன் யாரு, என்ன, எதுக்காக இதை செஞ்சான்னு எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. சரி, உட்காருங்க தலைவரே. எங்கெங்க உட்கார்றது? உட்கார்ற நிலைமையில நான் இருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் அவன் என்ன பண்ணி தொலைச்சிட்டான். எலெக்ஷனுக்காக பிரச்சாரத்துக்கு கூட என்னால போகவே முடியல. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் வக்கீல். இன்னொரு வாட்டி கால் பண்ணி பார்க்கலாம். சரி, வேண்டாம். அவன் தேவையில்லாம கண்ணா பின்னான்னு திட்டுவான். இவன் எதுக்கு நமக்கு மிஸ் கால் கொடுக்குறான்னு தெரியலையே. யாரு அவன் தான். அவன் நம்பரை கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே. கடைசியில் 500ன்னு வரும். ஹலோ. அதிகாரியா? வக்கீலுக்கு தெரிஞ்சவர். குமாஸ்தாவா இருப்பானோ? சார், உங்களால தான் இதை கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி? வக்கீலா இருக்கிறதால நிறைய பேர் தெரியும்ல. உனக்கு என்னடா இந்த பக்கம் வேலை? ஆமா, நீங்க? நான் தாங்க சிவாஜி. அன்னைக்கு ராத்திரி உங்களை ஆஸ்பத்திரி கொண்டு போனல. வக்கீல் சார், இவர் தான் என்ன காப்பாத்தினது. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம்
அண்ணா கொஞ்சம் வரீங்களா? ஒரே நிமிஷம். இப்ப அவன் என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் என்னைக்கு பிளான் பண்ணாம இருந்திருக்கான்? பார்த்தாலே தெரியுது, ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கான். அது இல்ல தலைவரே. வாங்க. என்ன சிவாஜி? இது எதுக்குன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். இனிமே எவனாவது என் அண்ணன் மேல கைய வச்சா பின்னாடி கொஞ்சம் நம்ம இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம் தலைவரே. நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருங்க, நான் கூப்பிடுறேன், விசாரிச்சு பார்க்கறேன். சரி வக்கீல் சார், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். உங்க காலுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், புரியுதா? ஓகே வக்கீலே, வரட்டுமா? ஹலோ. சிவாஜி, உன்னோட பணம் ரெடியா இருக்கு, நீ இங்க வந்துரு. ஓகே வக்கீல், நான் உடனே வர்றேன். அங்கிள் கொஞ்சம் சாப்பாடு இன்னும் கொஞ்சம். அம்மா அந்த சாம்பார் மோர் இருக்கானே, அப்படியே கொஞ்சம் ஊத்துங்க. அம்மா சாப்பாடு செம்ம சூப்பர். அடுத்த முறை வரேன். 120. என்ன 120? என்ன வீட்டு சாப்பாடுன்னு போட வச்சுட்டு என்கிட்ட காசு கேக்குறீங்க? நான் வீட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டேன். ஏய் விளையாடா, காசு எடுத்து விடு. விடு தரேன். இந்தாங்க. இன்னைக்கு ஈவினிங்கே அந்த க்ரூஸ் ஷிப் இங்க இருந்து கிளம்பிடும். அவ இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் காப்பாத்தியே ஆகணும். ஹலோ. டேய் நான் தான்டா, என் ஃபோன் காணாம போச்சு. டேய் குமார், நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், நான் உன்னை திரும்ப கூப்பிடுறேன்டா. டேய் ரொம்ப முக்கியமான விஷயம் பத்தி பேசணும்டா. நான் திரும்ப கால் பண்றேன்டா. போனை கட் பண்ணிட்டான். இன்னொரு கால் பண்ணிக்கட்டுமா? ப்ரோ ஃபோன்ல சார்ஜ் இல்ல ப்ரோ, பவர் பேங்க் கொண்டு வரல. தம்பி நான் உன்கிட்ட ஃபோன் கேட்டா பேங்க் பத்தி எல்லாம் ஏன்பா பேசுற? ஒரே ஒரு கால் பண்ணிட்டு தரேன்ப்பா, கொடுப்பா தம்பி கொடு. அதெல்லாம் முடியாது ப்ரோ. டேய் நானும் உன்ன மாதிரி இளம் வயசு பையன் தான்டா, எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்டா நீ. ப்ரோ போங்க ப்ரோ. அந்த குமார் யாரு? என் ஃப்ரெண்டு. நல்ல பேரு. நீ ஒன்று பண்ணு, நேராக போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே வந்துரு. ஐயோ, அப்படிலாம் அங்கே போயிட முடியாது. அவனுங்க பயங்கரமான ஆளுங்க, போனால் அடிதான் விழும். இது கோயம்புத்தூர், நீங்கள் அங்கே போனால் போதும், என் ஆளுங்க அங்கே இருப்பாங்க. அப்போ சரி. சரி ஓகே சார். சரி. அப்புறம் உங்கள் வார்த்தையை நம்பி தான் நாங்கள் போகிறோம் சார். சரி போங்க. இவனுங்களோட பொண்ணை காப்பாத்துறது தான் என் வேலை. குமார் சொல்றா. என்னது குமாரா? நோ நோ, ஐ அம் ஜர்ஷன். எதுவும் சொதப்பாமல் இருந்தால் சரி. நமக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, அதனால ஃபாஸ்டா போ. சரி சார். மா, நான் சொன்னல அப்புறமா பண்றேன்னு. இப்போ ஏன் கால் பண்ணீங்க? இதோட 3வது தடவை நீங்க கால் பண்ணிட்டீங்க. எத்தனை வாட்டி பண்ணுவீங்க? 1000 தடவை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்ககிட்ட பேசணும்னா நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன், புரியுதா? நீங்க எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ ஒரு 3-4 நாளா ரொம்பவே டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க. இதோட எல்லாத்தையுமே நிறுத்திக்கோ. நான் எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பொறுமையா பேசணும்னா பொறுமையா பேசுவேன், கத்தி பேசணும்னால கத்தி பேசுவேன். அதை கேட்கறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. போதும், நிறுத்து. அதோட நிறுத்து. போற வரைக்கும் வாயை மூடிட்டு வா.
அந்த பரதேசிங்களோட ரூம் நம்பர் 103 105. மீனா 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 ஏய் இந்த ரூம்ல இருந்தவங்க எல்லாம் எங்க? அவங்கள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க சார். வெக்கேட் பண்ணிட்டாங்க சார். அவங்க இருந்து கிளம்பிட்டா. என்ன இல்ல அந்த வக்கீல் ஆளுங்களே காணுமே. நம்ம போர்ட்டுக்கு போய் பார்க்கலாமா? ஒருவேளை அங்க கண்டுபிடிக்கலாம். ஏறு. கார நிப்பாட்டு. ஹே டோன்ட் ஸ்டாப். வண்டியை நிறுத்தாம ஓட்டு. ஏய் ஏன்டி இப்ப தொணதொணன்னு கத்துற? அது உனக்கு தேவையில்ல. யோ உன்கிட்ட தான சொல்லிக்கிட்டு இருக்கேன். வண்டியை நிறுத்தியா? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா நான் பைத்தியம் தான். ரோசே நிறுத்து. என்ன பண்றீங்க மேடம்? ஏய் சொல்றத கேளு. என்ன பண்றீங்க மேடம்? தள்ளி கொடுங்க. மேடம் என்ன பண்றீங்க? ஏய் சொல்றத கேளு. ஐயடே. மேடம் ஐயடுங்க. முன்னாடி வா. விளையாடாத. ஐயடே. ஐய எடுக்க முடியாதயா? மை காட். அடிங்க. ஏய் அடிச்சிர போறோம். ஓடு ஓடு ஓடு. சேஃப்டி பண்ற ஆளுங்க நிக்கறாங்க. கையடி. ஓடி வா. பின்னாடி போய் உட்காரடி பையன். குடிச்சுக்கிட்டு போதையில வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க? நான் இல்லைண்ணா, அந்த பொண்ணு தான் ஸ்டேரிங்க பிடிச்சி ஆட்டிட்டா. உன்னை என்ன பண்ற பாரு. நீ பொண்ணா போயிட்ட இல்ல உன் முகரையை உடைச்சிருப்ப. அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கடா முட்டா பசங்களா. வந்து சேருது. அது சரி. யோ நில்லையா? பொண்ணுங்கடா உனக்கு அவ்வளவு கேவலமா? வந்து கை வை பார்க்கலாம். ஏய் போகாத இரு. ஏய் நீ என்ன விடு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சொல்றது விடுன்னு சொல்றேன். இது உனக்கு தேவையில்லாத வேலை. நான் பாத்துக்கறேன் அவனை. விடு. தேவையில்லாத வேலையா? நான் சொல்றத கேளு. சொல்றல. ஏய் அங்க ஏதாவது பிரச்சனை நடக்குதா என்ன? என்னால பார்க்க முடியல. யாரோ ரெண்டு பேர் குடிச்சிட்டு சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் இதெல்லாம் நடக்கணுமா? வண்டி எடுங்க. வேற ஒரு வழி இருக்கு. இது இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. வண்டியை திருப்புங்க. எடுங்க எடுங்க. ஏய் இருமா இருமா இருமா. இங்க பாரு. ரெண்டு அடி கிடைக்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இது உன் புருஷன் தானே? ரெண்டு தட்டு தட்டி என்னன்னு கேட்டுக்கணும். டேய் தம்பி, பொண்ணுங்களை எப்படி வளர்க்கணும்னு எங்களை மாதிரி சாதாரணமான ஃபேமிலியில வந்து பாரு. இதை பாருமா, உன் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வள. அப்பப்போ இப்படி பேசணும்னா அதுக்கிட்ட சொன்னா எல்லாம் சரியாயிடும். வந்துட்டானு வாயில நுழையாது எதையாவது பாசி உயிரிடும். ஏய் உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? மறுபடியும் ஒருத்தனா? அப்ப சரி ஒரு வெத்தலையை போடுவோம். சொல்லு. இந்த மாதிரி நக்கலா பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போயிருவ. இவ்வளவு பில்டப்பே போதும்பா. இப்ப ஃபைட் தேவையா சொல்லு? எனக்கு ஓகே தான்.
2 ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ணணும் சார். ஒருத்தர் பேர் எபி, இன்னொருத்தர் பேர் ஜெரோம். அவங்களுக்கு நீங்க கால் பண்ணி பாத்தீங்களா? ஆமாம் சார், கால் பண்ணேன், பட் அவங்க ரீச்சபிளாக இல்லை. சரி, அத்தாரிட்டிக்கு இது சம்பந்தமா ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். க்ரூஸ் இப்போ மூவ் பண்ணலாம். நாம வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வக்கீல் சொன்ன ஆளுங்களை இங்கேயும் காணுமே. ஹலோ. டேய், நான் குமார் பேசுறேன். போனை கட் பண்ணிடாத. நீ அந்த வக்கீல்கிட்ட பணம் கொடுக்காத. அந்த ஆள் உன்னை ஏமாத்திடுவான். அவன் தான் என் கையை காலை கட்டி போட்டு அவன் வீட்டில் அடைச்சு வச்சிருந்தான். இதை சொல்ல தாண்டா நான் கால் பண்ணேன். அவங்க நம்மளை நல்லா ஏமாத்துறாங்க. இந்த உன்னோட பணம் இதில் எவ்வளவு இருக்கு? கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பாக்கியை அடுத்த வேலை கொடுக்கும்போது சேர்த்து தரேன். கொஞ்சம்னு சொன்னா நீ எண்ணி பாரு, அதுலயே உனக்கு தெரியும். அவனை விட்டுறாத. அவனை பார்க்கும் போதே நினைச்சேன் அவன் ஃப்ராடுன்னு. வக்கீலே, வெளிய வாயா. வெட்டிடுடா டேய். வக்கீலே, நீ என்ன ஏமாத்திட்டு இருக்கியா? போய் இந்த அப்பாவி பையனை ஏமாத்திருக்கியா? உனக்கு காசு வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? சொல்லியா? வாயில என்ன வச்சிருக்க சொல்லு. என்ன இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்காங்க? கேக்குறல? கையேடுறா. இல்லனா கையை எடுறான்னு சொன்னேன். இங்க பாரு, நீ தப்பிக்கிறதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன். இதுதான் கரெக்டான சான்ஸ். நீ போய் அந்த ஜீப்ல உட்காரு. கிளம்பு. வா, 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 சீக்கிரம். என்ன பிரச்சனை வக்கீல்? நான் ஏதாவது பண்ணணுமா? உண்மையாவே நீ இங்க தனியா தானே வந்த? 2-3 நாளா இங்க தனியா தானே சுத்திக்கிட்டே இருக்கிறேன். இப்போ இங்க என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. யார் அது? உங்க பொண்ணா? அது வேற யாரோன்னு தோணுச்சு. நான் அப்பவே சொன்னல, வக்கீல் ஏமாத்துற ஆள் இல்லைன்னு. அவர் நல்லவரியா, பெரிய மனுஷன். போதும் போதும் போதும். ஹலோ வக்கீல் சார், சாரி. சரியா விசாரிக்காம அவசரப்பட்டு பயங்கரமா விளையாடிட்டீங்க போல. அப்படியா? ஆமா, அடிக்கடி நம்ம வக்கீல் கூட உங்களை பார்ப்பேன். சொந்த ஊர் எதுங்க? கோயம்புத்தூர். ஆட, கோயம்புத்தூரா? என் பொண்டாட்டி அதுக்கு பக்கத்துல வால்பாறை. ஒரு சவாரிக்கு போயிருந்தேன். அப்ப நான் காதலிச்சு நான் அந்த பக்கம் வந்து அவங்களை கூப்பிடுறேன். நம்பர் சொல்லுங்க. 98 47 07 07 05 05 இல்ல வேண்டாம். நான் என் நம்பரை மாத்திக்கிட்டே இருப்பேன். அது சரி. அந்த ஏரியாவுக்கு வந்து மீன் கடையில சிவாஜி கணேசன் வீடு எதுன்னு கேளுங்க, சொல்லுவான். ஓ, உங்க பேரும் சிவாஜி தானா? சிவாஜிங்கிற பேரே ஒரு ஈர்ப்பு தாங்க இல்ல? இப்ப வைக்கிற பேர்ல என்ன கிக் இருக்கு? எல்லாம் ஒரு பேரா. என்ன கேட்டா எல்லாருக்குமே சிவாஜின்னு பேர் வச்சிடலாம். ஜாதி மதம் பேதம் ஒண்ணு இருக்கு. அப்படியே அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருங்க. ஏன் நக்கலு? அது சரி. இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்ன விஷயத்த மறந்துடாது. இன்ன வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் மறந்துடணும். இந்த மறதின்னு சொல்ற ஒரு நோய் மனுஷனுக்கு அப்பப்ப வரும். உங்களோட விஷயத்துல சட்டப்படி பிரச்சனை வரலாம். ஆனா இனி அதை நான் பார்த்துக்கிறேன். வக்கீல் சார், நீங்க உண்மையிலேயே பெரிய ஆள் தான் சார். அது எனக்கு முன்னாடியே தெரியும். சரி, இப்போ இவங்க விஷயத்துல ஒரு முடிவுக்கு வரணும். வாங்க போலாம். போலாம். வரேன் சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். வா போலாம்.
தேங்க்யூ. நல்ல வேலை மேலே கையை வைக்கல. வக்கீல் என் காசு எடுத்தது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்கல்ல. கடவுள் சொன்னாரா? இல்லை, டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொன்னாங்க. கண்டினியூ. வேற வேலையே இல்லை இவனுக்கு. இதே வேலையா போச்சு. இந்த அவன் மறுபடியும் கால் பண்றான். அதை இங்க கொடு. இந்த தொல்லையை இன்னையோட தீர்த்து போட்டு. ஹலோ, என்னடா வாழ்க்கையை வெறுத்துட்ட போல? ஏய், நான் உங்ககிட்ட பேச விரும்பல, நான் அவங்ககிட்ட தான் பேசணும். அடே கம்முனாட்டி ராஸ்கல், இங்க வயசு பொண்ணு ஒண்ணு இருக்கு. இல்ல உன் காதை கடிச்சு துப்பி இருப்பேன் நேரம். இன்னும் உனக்கு வேற யாரும் சொந்த பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பார், இனி நீ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண தற்கொலை பண்ண வச்சிருவேன். ஜாக்கிரதை. வைடா போன. டே நீ முதல்ல எங்க இருக்குன்னு சொல்லு, இல்ல போனை கொடு. போன நீ பேசுறத பார்த்தா கோயம்புத்தூர்ல தான் எங்கேயோ நீ இருக்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல இருந்தா என்னடா பண்ணுவ? இந்த கோயம்புத்தூர்ல எனக்கு இருக்கிற டெரர் ஃப்ரெண்டை பத்தி உனக்கு தெரியாதுடா. ஹாய், காட்டுறேன்டா, காட்டுறேன். ஏய், என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ இதோட இதை நிறுத்திக்க, இல்ல உன் முடிவு மரணமா தாண்டா. மரணம் தாண்டா. ஹலோ ஹலோ, வச்சுட்டான். உன்னை விட மாட்டேன்டா. என்னடி? என்னங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கவா? எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நீ என்னோட நயன்தாராடி. பக்கத்தூர் நயன்தாரா. அது யாரு பக்கத்தூர் நயன்தாரா? ஆமா, நேத்துல இருந்து எதுக்காக நீங்க எனக்கு கால் பண்ணல? நேத்துல இருந்து அந்த நயன்தாரா பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கீங்களா? நான் வைக்கிறேன். வச்சிராத. ஏய், போனை வைக்காத. நான் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஆனா நீ தூங்கிராத. அத நான் அங்க வந்து சொல்றேன். நான் தூங்க போறேன், நீங்க வந்து படுங்க. சரி சரி. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி. அது சரி, எஃப்எம் கூட தெரிஞ்சிருக்கியா நிலைமை? என் பொண்டாட்டிக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வருஷத்துல இதுதான் முதல் குடி. அது இப்படி ஒரு கேவலமான செட்டப்ல இருக்கு. டிஸ்போசல் கிளாஸ், லோக்கல் சரக்கு. பாருக்கு போய் 2 போட்டுருக்கலாம். பாருக்கு ஏன் போய் குடிக்கணும்? பார்க்காரன் பொழைக்கவா? நம்ம லோக்கல் சரக்கா வாங்கி கவர்மெண்ட்டை காப்பாற்றுவோம். அப்பதானப்பா நம்ம நல்ல சிட்டிசனு. இப்போ கவர்மெண்ட்டை காப்பாற்றலாம், வேற யாருப்பா காப்பாற்றுவா? இன்னொரு தடவை கால் பண்ணி பார்க்கலாமா? இல்லை வேண்டாம். போலீஸ் பிடிக்குமா? இந்த பாலத்துக்கு கீழே எந்த போலீஸ் வர போறாங்க? அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் தான் இருக்கு. இதான் நம்ம ஒரு நிமிஷத்துல குடிச்சு முடிச்சிட போறோம்ல. இந்த வருஷம் நல்லபடியா ஆரம்பிக்கணும். நல்லபடியா ஆரம்பிப்போம். ஒரு சொட்டு முன்னோர்களுக்கு. டேய், இதுக்குள்ள ஒரு சிம் கார்டு இருக்கு. இதுக்கு சிம் கார்டு ஃப்ரீன்னு எழுதவே இல்லை. அப்புறம் அது உன் போன்ல போட்டு பாரு. ஏதாவது புது நம்பர் கிடைக்குமா? கடவுளே, ஒரு நல்ல பொண்ணு நம்பரா கிடைக்கணும். 10 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வருது. டேய், கால் வருது. எடு. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, சிவாஜி இருக்காரா? உனக்கு தாண்டா போன். உன்னதான் கேக்குறாங்க. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆமா, சிவாஜி தான் பேசுறேன்.